அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வினாத்தாள் 2 இன்னும் எப்போ 17ஆம் தேதினா 17 தானே ஸ்டார்ட் ஆகுது அடுத்த பேப்பர். 18. 18 18. டைம் இருக்கு. ஓகே 18. அந்த வகையில் இன்றைக்கு சூட்டோட சூடாக போட்டதுக்கு காரணம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா, நம்ம தொடர்ச்சியாக கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கும் போது உங்களுக்கு சுயமாக படிக்கிறதுக்கு நேரம் போதாதுங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சோன்னு கேட்டால் இந்த கிளாஸை நம்ம இன்றைக்கி போட்டோம். சரியா, ஓகே. அந்த அடிப்படையில் ஒரு டயர்ட்னஸாக இருந்திருக்கும் உங்கள் மைண்ட் வந்து இந்த நேரத்தில் ஒரு சில நேரம் சில கசப்புணர்வுகளும் இருக்கலாம். சிலது நம்ம 100க்கு 100 வீதம் செஞ்சுருக்கலாம் சில பேருக்கு. அதெல்லாம் விட்டு வீசுங்க. சரியா, அதெல்லாம் வந்து இயல்பு. பரீட்சையை வந்து பரீட்சையில் சில சில பிள்ளைகள் விடுறது அதெல்லாம் இயல்பு. சரியா, நம்ம என்ன செய்யணும், இந்த பரீட்சையை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் யோசிச்சு கொண்டே இருக்கக்கூடாது. கடந்தது கடந்தது தான், இனி அதை மாற்ற முடியாது, புள்ளிகளை மாற்ற முடியாது. எனவே அது சுபமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சில சில பிழைகள் விட்டால் நம்ம என்ன செய்யணும், அடுத்த பேப்பரில் அதை நம்ம என்ன செய்யணும், டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அடுத்த பேப்பருக்கு அணுகணும். எனவே இந்த பேப்பர் தொடர்பாக நண்பர்களோட கலந்துரையாடுறது, இதுக்கு என்ன விட, இதில் என்ன அணி இருக்குது அப்படிங்கிற எந்த அணியும் நம்ம என்ன செய்ய தேவையில்ல, பிடுங்க தேவையில்லை. அதனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நம்ம என்ன செய்யணும், போகணும். அதான் அடிக்கடி நான் சொல்கிறேன்னா, இது நீ இந்த எக்ஸாம் பண்ணுறப்பல எந்த எக்ஸாம் வந்தாலுமே பரீட்சை முடிகிற வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. குரூப்பில் நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க, அடுத்த பேப்பர் முடிஞ்சோன்னு இந்த என்னது இலக்கணத்துக்கு என்ன விட வரும் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம முடியட்டும், முடிஞ்ச பிறகு ஆன்சர் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, ஓகே. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் இப்போ பார்ட் 2க்குள்ளே நம்ம போகும்போது அதில் முக்கியத்துவமுடைய பகுதியாக இலக்கணம் தான் இருக்குது. சரியா, எனவே நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு வருடமும் இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து ஆச்சரியப்படுறாங்க, எப்படி நீங்கள் பேப்பரை அப்படி அப்படி கொடுத்தீங்க, படுமலை புனிந்து அப்படியே வந்துச்சு, குகப்படலாம் அப்படி வந்துச்சு, அதே போல் கவிதை உதயசூரியன் அப்படியே ஒவ்வொன்றையும் நீங்கள் நான் சொன்னேன்னா இல்லையா, நான் படித்து சொன்னேன்னா பிள்ளைகள் கவிதை வந்து பாரதிதாசனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொன்னேன்னா இல்லையா. ஓகே சார். ஆ Yes, sir. கொடுத்தாங்களா இல்லையா, அதான் சொன்னேன். அது எனக்கு தெரியும், அது ஒரு கெஸ்ஸிங் தான். கெஸ்ஸிங்னா அது ஆழமாக அணுகிற அந்த அந்த துறையிலே இருக்கும்போது தான் அது விளங்கும். சரி, அதே போல் நான் உங்களுக்கு வளமையாக போன முறையெல்லாம் சிறு குறிப்பில் கவிதையெல்லாம் கொடுக்கல. இந்த முறை கவிதை கொடுத்தேனா இல்லையா, கவிதை சிறு குறிப்பில் இந்த கவிதையை பாருங்கன்னு கவிதை வந்துச்சா இல்லையா பேப்பரில், நான் சிறு குறிப்பு பகுதிக்குள்ளே கொடுத்த கவிதைகள் ஆம் சார் வந்துச்சு. பிரதான கேள்விக்கு வந்துச்சு. சிறு குறிப்பு அதை வச்சு ஒரு கேள்வி நல்லா முழுமையாக செஞ்சிருக்கலாம், 2 கேள்வி செஞ்சிருக்கலாம், சிறு குறிப்பு செஞ்சிருக்கலாம். அதனால என் பிள்ளைகள் கொடுக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை கொடுத்தீங்கன்னா திருப்தியாக நீங்கள் செய்யலாம். அதே போல் தான் பார்ட் 2லையும் இலக்கணம் முழுமையாக நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் எழுத்தியல், சொல்லியல், வினையியல், பெயரியல், இடையியல், வாக்கியவியல், புணரியல்னு எதையும் மிச்சம் வைக்காமல் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் படிச்சுட்டு போகணும். சரியா, அதனால தான் இன்றைக்கி நம்ம அதை அதை இது பண்ணிவிட்டு அடுத்து இலக்கிய வரலாறு நம்ம மீதி உள்ள சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். சரியா, கிட்டத்தட்ட 2-3 மணித்தியாலம் நம்ம படிக்க போகிறோம். இப்போ உங்களுக்காக தான் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கேன். எனவே அதை நீங்கள் முழுமையாக பயன்பெறணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும், ஏற்கனவே நான் யூடியூப்லேயும் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ரெக்கார்டிங் போட்டிருந்தேன். யூடியூப் ரெக்கார்டிங் அல்லது கட்டண வகுப்பாக இருந்தது. நிறைய மாணவர்கள் பிரயோசனப்படணும். ஏன்னா இந்த இடர்பாடு காலம் சரியா, அது இடையில மழையெல்லாம் வந்து சிக்கல் வந்து நிறைய பேருக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கெல்லாம் சிக்கல் அப்படிங்கிறனால நம்ம நேரடியாக நிறைய மாணவர்கள் வேண்டுகோளுக்கு அமைய அஹ், என்ன செஞ்சோன்னு ரெக்கார்டிங்கை போட்டு விட்டேன். நிறைய பேர் அதை பார்த்து கிளாஸ்க்கு வராமல் அதில் பார்த்து படிச்சு நைட் படிச்சுட்டு போனவங்களும் இருக்காங்க. சரியா, அந்த வகையில் நம்ம அது பிரயோசனமாக இருந்திருக்கும். அடுத்து இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ இலக்கணத்தை நம்ம பார்க்க போகிறோம். இலக்கணத்தை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நினைக்கிறேன் அந்த யூடியூப்பில் 7 வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம். யூடியூப்லனா ஏற்கனவே கடந்த கால வகுப்பு ஒன்று இலவச வகுப்பாக நம்ம செஞ்சுருந்தோம் எம்சிக்கு. எனவே நம்ம தொடர்ச்சியை பார்ப்போம் பிள்ளை, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நோட் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, கேட்டால் இந்த தலைப்புகளை பார்த்துக்கொள்ளுங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, ஏன்னா தெரியும் நம்ம இதே மாதிரி தான் இந்த முறை வரப்போகுது. அந்த தலைப்புகளை அவதானமாக பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை. நம்ம இதில் கேள்வியோடையும் நம்ம தியரியோடையும் தான் சேர்ந்து சேர்ந்து போக போகிறோம். சரியா, ஓகே. அந்த அடிப்படையில் பாருங்கள், 8வது வினாவுக்கு போவோம். பெயரடையை ஏற்காத பெயர்ச்சொல். பெயரடையை ஏற்காத பெயர்ச்சொல் விடைய போடுங்க செட் பாக்ஸில். பெயரடையை ஏற்காத பெயர்ச்சொல் விடைய போடுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு வேகமாக போகணும், அதே மாதிரி சரியான விடையும் போடணும். ஓகே, அப்போ பார்ப்போம் பிள்ளைகள். மரம், இசை, மறைவு, ஆட்டம், ஓடியமை.
சரியா? எனவே இதில் பெயரடை ஏற்காத பெயர் சொல்னா நம்ம பார்க்குறோம் பிள்ளைகள் தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம பெயர்ச்சொல் வினைச்சொல் படிக்கும்போது பெயர்ச்சொல்லின் பண்புகளை நம்ம பார்த்தோம். ஏன்னா பெயர்ச்சொல்லின் பண்புகளை பார்க்குற நேரத்தில் பெயர்ச்சொல்லுக்குன்னு தனித்துவமான பண்பு இருக்கு. சரியா? அதாவது பெயர்ச்சொல்லின் பிரதான பண்பு என்ன பிள்ளைகள்? பெயர்ச்சொல்லின் பிரதான பண்பு என்ன? வேற்றுமை உருவு வேற்றுமை உருவை ஏற்றல் தான் பிரதான பண்பு. சரியா? அதே போல இங்கிட்டு நம்ம பார்க்கும்போது அடுத்த கட்டமாக பார்க்கும்போது அடை. சரியா? பெயர் அடை. சரியா? அடை ஏற்கும். அடை ஏற்கும். வினைச்சொல் எப்படி வினையடை ஏற்குது அதுபோல பெயர்ச்சொல் பெயரடை ஏற்கும். பெயரடை என்பது அந்த அந்த சொல்லை சிறப்பிக்கிறது. எனவே மரம் என்பது நம்ம போட்டு போட்டு பார்க்கணும். மரத்துக்கு ஒரு அடைன்னு சொல்லுங்க. மரத்துக்கு ஒரு அடைன்னு சொல்லுங்க குயிக்கா. பெரிய நிறம் பெரிய மரம். அடுத்து இசைக்கு இன்னிசை, இனிய இசை. சரியா? இனிய மறைவுக்கு இசை மறைவுக்கு திடீர் மறைவு திடீர் மறைவு. ஆட்டத்துக்கு சிறந்த ஆட்டம் சிறந்த ஆட்டம். சரியா? குத்து ஆட்டம். சரியா? சிறந்த ஆட்டம். ஓகே. ஓடியமை என்பது என்ன பெயர்? பெயர் தான். இது என்ன பெயர்? தொழிற்பெயர். தொழிற்பெயர். எனவே நம்ம அந்த பெயர் சொல்லின்ற வகைகளை பார்க்கும்போது கடைசியில் நம்ம பார்த்தோம் தொழிற்பெயர் வந்து என்னன்னு கேட்டால் இவ்வாறான அடைகளை ஏற்காது. எனது தொழிற்பெயர்ல இந்த என்னது இது வந்து காலம் காட்டும் தொழிற்பெயரா காலம் காட்டா தொழிற்பெயரா எதிர்மறை தொழிற்பெயரா? அது ஓடு பிளஸ் கால இடைநிலை பிளஸ் மை. ஏன்னா காலம் காட்டும் காலம் காட்டும் இடைநிலை காலம் காட்டும் தொழிற்பெயர். சரியா? எனவே இந்த காலம் காட்டும் தொழிற்பெயர் என்ன செய்யாதுன்னு கேட்டால் அடை ஏற்காது. சரியா? ஓடியமை என்ன சொல்லலுமா? ஏதாவது சொல்லலுமா? ஓடியமைக்கு அடை போடலுமா? நல்ல ஓடியமை சிறந்த ஓடியமை இல்லை. அப்போ எக்யூரேட்டாக நம்ம அடிச்சிட்டோம்னா சரி. சரியா? ஓகே. அப்போ இவ்வாறான கேள்விகள் இலகுவாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு சில நேரம் அந்த மறைவு கொஞ்சம் மறைவுங்கிறத வந்து நம்ம யோசிப்போம். மறைவுக்கு எப்படி போடுறது? அப்போ அந்த சில பேருக்கு அந்த மொழி அறிவு இல்லாட்டி அப்படி சிக்கல் வரும். ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் இதில் மிக பொருத்தம் இல்லாத நம்ம என்ன செய்யணும் முதல்ல செஞ்சுட்டு அதுக்கு பிறகு மிச்சப்படுறதை நம்ம என்ன செய்யணும் பார்த்து யோசித்து போடணும். சரியா? ஓகே. அடுத்து அந்த கேள்வி விளங்கிட்டா என்ன விடன்ட்டு எதனால் நம்ம 5வது விடையை தெரிவு செஞ்சோம்னு சார் மறைவுக்கு எப்படி பேரடை வரும்னு சொல்லுங்க. விளங்கல? இப்போ சொன்னேன் திடீர் மறைவு. மறைவு திடீர் ஓகே மறைவு. ஓகே சார். சரியா? மறைவு மறைஞ்சிட்டாரு. இறந்து போறது ஓ சார். அந்த மாதிரி. சரியா? ஓகே. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறோம் பிள்ளைகள். இன்னொன்று ஆட்டம்ங்கிறது என்ன பெயர்? அதை சொல்லுங்க. ஓடியம்மை வந்து தொழிற்பெயர்னு கண்டுபிடிச்சு. ஆட்டம் என்ன பெயர்? ஆடு பிளஸ் அம் ஆட்டம். வினை பிளஸ் விகுதி என்னது? ஆக்கப்பெயர். சரியா? ஆக்கப்பெயர். மறைவும் ஆக்கப்பெயர். மறை பிளஸ் விகுதி. சரியா? இசை என்பது இடுகுறி பேர், மரம் என்பது இடுகுறி பேர். அப்போ அது வகை நல்லா தெரியணும். ஒவ்வொரு சொல்லும் ஒரு கேட்டகரி அடிப்படையில் தான் போட்டிருப்பாங்க இடையில சும்மா போடுறது இல்லை. சரியா? வகைப்பாடு நிறைய பெயர் சொற்களை இணைச்சு தான் போடுறது கேள்வி. ஓகே. அப்போ அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளைகள். ஏதாவது சந்தேகம் இருக்கா அதில் 8வது கேள்வியில்? ஓகே. இப்போ தான் 100 பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். லெஃப்ட் ஆகிட்டீங்கன்னா திரும்ப இணைய இயலாது. அதனால் கொஞ்சம் அவதானமாக கவரேஜ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. வெயிட். சார் ஓகே சொல்லுங்கள். அந்த ஓடியமைய வந்து வேகமாக ஓடியமைன்னு சொல்லலவா? வேகமாக ஓடியமைன்னு சொல்கிறதுல அப்படி சொல்கிறதா? வேகமாக ஓடியமைன்னு வேகமான ஓட்டம்னு சொல்லலாம். வேகமான ஓடியமைன்னு சொல்லலுமா? நீங்கள் சொல்லி பாருங்களேன். சொல்லி பாருங்க உங்களுக்கு விளங்கும். அது பொருத்தம் இல்லாமல் இருக்கும். வேகமான ஓட்டம். ஓகே. வேகமாக ஓடியமை சிக்கல். சரியா? ஓகே. அமைப்பு ரீதியாக தனித்து நிற்கும் கூட்டுப்பெயர். அமைப்பு ரீதியாக தனித்து நிற்கும் கூட்டுப்பெயர். விடைய போடுங்க செட் பாக்ஸில். ஓகே. அமைப்பு ரீதியாக தனித்து நிற்கும் கூட்டுப்பெயர்னா கூட்டுப்பெயர் வகையை சொல்லுங்க பிள்ளைகள். என்ன அடிப்படையில் கூட்டுப்பெயர் உருவாக்கும்? பெயரும் பெயர் பிளஸ் வினையும் பெயர். வினையும் பெயர் ஆ பிளஸ் வினை ஓகே.
அப்ப பாருங்க, மதுசாரம், மலர் மாலை, பேசுபொருள், பண்டகசாலை, பள்ளியறை. அப்போ அமைப்பு ரீதியாக தனித்து நிற்கும். அப்போ 4 ஒரே வகைக்குள்ள அமைப்பு ரீதியாக வரும், ஒன்று மட்டும் வித்தியாசம் வரும். எது? பேசுபொருள். ஆ பேசு பொருள். பேசுபொருள். மற்றதெல்லாம் என்ன அப்படி? மதுசாரம், மலர் மாலை, பேசுபொருள், பண்டகசாலை, பள்ளி அறையில என்னது? பெயர் பிளஸ் பெயர். ஆ இது பேசுபொருள் வந்து வினை பிளஸ் வினை பெயர். பிளஸ் பெயர். பெயர். விளங்குதா? அப்போ உங்களுக்கு அது தெரியுமா? உங்களுக்கு அப்போ பாருங்க, கேள்வியை பாருங்க, இது சொற்பிரயோகத்தை பாருங்க. அமைப்பு ரீதியாக நிறைய பேர் அமைப்பு ரீதியாக என்னடா அது அப்படின்ட்டு. அதான் சொல்றேன் பிள்ளைகள், முதல்ல நம்ம ஒரு சிறுகுறிப்புக்கு ரெடியானாலும் சரி, அல்லது எம்சிக்கு ரெடியானாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், முதல்ல வரைவிலக்கணத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து அதுக்கு அமைப்பை பார்க்குறோம். இப்போ வினையாளனின் பேருக்கு வரைவிலக்கணம் பார்க்குறோம். வினையாளனின் பேர் வரைவிலக்கணம் என்னது? வினையடியாக பிறந்து வினையும் காலத்தையும் கர்த்தாவையும் உணர்த்துறது. அமைப்பு அடிப்படையில் அதை பிரித்து எப்படி வரணும்? அமைப்பு அடிப்படையில் எப்படி பார்ப்போம் அதை? வினை பிளஸ் சொல்லுங்க சொல்லுங்க பிள்ளைகள். வினை பிளஸ் வினையாளனை பிறகு அமைப்பு ரீதியாக சொல்லுங்க. அமைப்பு வினையடி, காலை வினை, ஆ, கடற்கை இடப்பெயர். படர்க்கை இடப்பெயர். சரி, அது அமைப்பு. அதே மாதிரி தொழிற்பெயருக்கும் அமைப்பு இருக்கு. சரியா? அப்போ இதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம என்னன்னா அந்த சொற்பிரயோகத்தை இலக்கணம் அமைப்பு ரீதியான என்ன யோசிப்போம், அமைப்பு ரீதியான என்ன சொல்ல வராங்க, அப்போ விளங்கணும் இப்படி ஒரு வகைப்பாடு இருக்குன்ட்டு. சரியா? ஓகே. அப்போ அந்த சொற்பிரயோகத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். ஓகே, அடுத்தது பார்ப்போமா? சொல்லுங்க. வினையாளனின் பேருக்கு இந்த அமைப்பு ரீதியாக சொல்றேன் சார். விளங்கல? வினையாளனின் பெயர் அமைப்பு ரீதியாக கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. வினையாளனை பேர் அமைப்பு ரீதியாக பார்க்கும்போது கவனிய வெயிட். இப்போ பாருங்க, இப்போ வந்தவன் இருக்கணும், வந்தவன் அப்படின்னு இருக்கு. சரியா? வந்தவன் அப்படின்னு இருக்கு. ஏன்னா நம்ம அந்த ஏற்கனவே ரெக்கார்டிங் பாருங்க, நான் தெளிவாக படிப்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்கில் வா பிரிங்க, வா பிளஸ் இந்தித் பிளஸ் ஏ பிளஸ் அவன். இதை நல்லா முழுமையாக பிரிச்சா. சரியா? வாங்கிறது என்னது? வினை அடி. சரியா? இந்தித்துங்கிறது என்னது? இந்தித்துனா கால இடைநிலை. இடைநிலை. வந்து என்னது? பெயரச்ச விகுதி. அவன்கிறது என்னது? படர்க்கை இடப்பெயர். படர்க்கை இடப்பெயர். அவன்கிறது படர்க்கை இடப்பெயர் தானே. அவன் இப்போ நான்கிறது தன்மை, நீங்கிறது முன்னிலை, அவன்கிறது என்னது? படர்க்கை இடப்பெயர். தன்மை இடப்பெயர், முன்னிலை இடப்பெயர், படர்க்கை இடப்பெயர். விளங்குதா? இதுதான் அமைப்பு. எதுல? வினையால் அணையும் பெயர். இப்போ தொழிற்பெயர் அமைப்பை சொல்லுங்க. தொழிற்பெயர் அமைப்பு எப்படி? 3 வகைப்படுது. காலம் காட்டும் தொழிற்பெயர். காலம் காட்டாத தொழிற்பெயர் எப்படி வரும்? சொல்லுங்க, நீங்க தான் பேசணும். வினையடி, ஆ, தள் அல்லது இத்தல் அல்லது அல். வினையடி அல்லது அல், தல், இத்தல் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். சரியா? ஓகே. அடுத்து காலம் காட்டும் தொழிற்பெயர். வினையடி வினையடி, கால இடைநிலை, அது அல்லது மை. அது அல்லது மை. ஓகே. அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். வினையடி, எதிர்மறை இடைநிலை, அது அல்லது மை. அது அல்லது மை. விளங்குதா? இதுதான் என்னது? எதிர் அமைப்பு. எதிர் அமைப்பு. அதே போல இப்ப சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றது நிறைய தலைப்புகள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வரக்கூடியதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போனோம். ஒரு கேள்விகள் நிறைய பார்ப்போம். இப்போ நான் சொல்றேன், தொகை சொல்ல வினைத்தொகையோட அமைப்பை சொல்லுங்க. வினைத்தொகைக்கு அமைப்பு. வினைத்தொகை அமைப்பு கேள பிள்ளைகள். சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்களேன். அமைப்பு எப்படி வரும்? அந்த வினைத்தொகை எப்படி வரும்? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்சு வெகுளியும் மறைந்து நிற்க வினையடியும் பெயர் சொல்லும் இணைந்து அமையும் தொகை சொல். ஓகே. அப்ப இது அமைப்பு பார்த்தா முதல்ல நம்ம எப்படி சொல்றோம்? இப்ப அமைப்பா அது வினைத்தொகையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இப்ப ஏவுகணை என்பது ஏவுங்கிறது ஒரு வினை, கணைங்கிறது ஒரு பெயர். அப்ப என்ன அமைப்புல இருக்கும்? வினை பிளஸ் பெயர். சுடுசோறும் அப்படிதான். எனவே அதை வினைத்தொகையை நம்ம வந்து மறைந்து இருக்கிற பொருளோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி வரும்? முதலாவது வந்து வினையடி. சரி, வினையடி. அடுத்து பிளஸ் காலம் காட்டும் இடைநிலை பிளஸ் பெயரச்ச விகுதி
ப்ளஸ் சொல்லுங்க அடுத்து என்ன பெயர் விளங்குதா இப்போ பாருங்க ஏவுகணை ஏவிய கணைன்னு பிடிக்கல ஏவிய ஏவுகணையை நிகழ்கால இறந்த காலத்துக்கு பார்த்தா இல்லை நிகழ்காலத்துக்கு பார்ப்போமே பாருங்க நிகழ்காலத்துக்கு பார்ப்போம் வினையில் என்னது ஏவு சரியா காலம் காட்டும் இடைநிலை கின்று சரியா அடுத்து என்னது பேரச்சு விகுதி பிளஸ் பேர் என்ன கணை விளங்குதா அப்போ இதில் நம்ம வரைவிலக்கண ரீதியாக பார்த்தோம்னா காலம் காட்டு இடைநிலையும் இந்த காலம் காட்டு இடைநிலையும் பேரச்சு விகுதியும் மறைந்து நிற்க சரியா ஒரு வினையும் பெயரும் இணைந்து வர்றது என்னது என்னது வினைத்தொகை. வினைத்தொகை விளங்குதா அப்ப வினைத்தொகை சரியா இதெல்லாம் இருபெயரோட பண்பு தொகை அதே போல இவ்வாறு சரி அமைப்பு ரீதியா இருக்கக்கூடிய அந்த கூட்டு பெயர் ஆக்கு பெயர் அதெல்லாம் வரும் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சு கொண்டு படிங்க படமாக்கி வெள்ளைங்க சரியா ஓகே அடுத்த கேள்வி பார்ப்போமா ஓகே சார். ஓகே. பால் விகுதி மூலம் ஆண் பெண் வேறுபாடு உணர்த்தும் சொல் பால் விகுதி மூலம் ஆண் பெண் வேறுபாடு உணர்த்தும் சொல் ஓகே விடையப்படும் குயிக்கா பால் விகுதி மூலம் ஆண் பெண் வேறுபாடு உணர்த்தும் சொல் எது விட எது பிள்ளை பாருங்க மாணவர் கவிஞன் தந்தை தாய் தொழிலாளி அப்ப மாணவர்ல விகுதி என்ன அர் அர் விகுதி என்ன பாலை காட்டுது மாணவன் ஆண்பால். பலர்பால் சரியா ஓகே இப்ப கவிஞன் என்பது அன்விகுதி என்னத்தை காட்டுது ஆண்பால். ஆண்பால் சரி அப்ப கவிஞனுக்கு எதிர்ப்பதம் என்ன கவிஞனுக்கு ஆண்பால் கவிஞன்னா பெண்பால் என்ன சொல்லுங்க கவிஞனுக்கு எதிர்ப்பால் என்ன பிள்ளைகள் கவிஞ்சியா யாரோ இப்போ போடுறீங்க கவிஞன் இருக்காது என்ன கவிதாயினி சொல்லுவாங்க தெரியுமா ஆமாம் சார். எனவே கவிஞன்கிற அன் விகுதி வந்து என்ன பாலை காட்டுது ஆண் பாலை காட்டுது சரியா அதே போல பெண்ணுக்கு கவிதாயின்னு வரும் தந்தை ஐ ஓகே தந்தை ஆண்பால் தாய் சொல்லுங்க தாய் பெண்பால் தொழிலாளி பலர்பால் இப்ப என்ன கேள்வி கேட்குறாங்க பால் விகுதி மூலம் ஆண் பெண் வேறுபாடு உணர்த்தும் சொல்லு என்ன இப்ப கவிஞன் கவிஞன் சரி தந்தை தாயெல்லாம் வராதா? தந்தை தாயில விகுதி இருக்கான்னு பாருங்க தந்தைக்கு விகுதி இருக்கா தாய்க்கு விகுதி இருக்கா இல்ல சார். கவிஞனுக்கு அன் விகுதி இருக்கு சரியா தொழிலாளிக்கு வந்து தொழிலாளி வந்து பொதுவானது அப்ப எனவே அது பொதுவானது அப்படின்னா பால் வேறுபாடு பார்க்கலுமா மாணவரை பலர் பால்ங்கிறனால பால் வேறுபாடு பார்க்கலுமா மாணவன் வந்தா மாணவின்னு ஆண் பாலை கொடுக்கலாம் பெண் பாலை கொடுக்கலாம் மாணவர்னால அதுல என்னது அதை நம்ம பார்க்கல அது என்ன பால் விகுதி மூலம் ஆண் பெண் வேறுபாடு உணர்த்தும் சொல்லுது அப்ப கவிஞன் தெளிவா சொல்ற விளங்குதா பிள்ளைகள் எப்படி கண்டுபிடிக்கிறது
கவிஞன் எப்படி மாறுது பெண்பாலுக்கு? கவிதாயினி. சார் மாணவர். ம் மாணவர்ன்னு இருக்கு, மாணவன் இல்லே. இதுல சொல்ல பாருங்க, மாணவன் கொடுத்திருந்தா சரி. அன் வந்து இதை காட்டுது, பால் விகுதியை காட்டுது. இதுல மாணவர்ன்னு இருக்கனால அர் விகுதியை தனியா ஆண் பால் பெண் பால்னு பார்க்கலாமா இதுல? இல்ல சார் பாக்க. அப்படி அப்படி யோசிக்கணும், விளங்குதா? கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்ல தெளிவா நம்ம விஷயத்துக்குள்ள வரணும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே சார். ஆன்றோருக்கு அழகு அடக்கம் இங்கு இடம்பெற்றுள்ள கூறுபின் பொருள் என்ன? தகுதி. ம் தகுதி ஆன்றோருக்கு இதெல்லாம் அழகு அடக்கம் இங்கு இடம்பெற்றுள்ள கூறுபின் பொருள் தகுதி, பகை, கொடை, நட்பு, முறை. என்னது தகுதி பொருள்னா? ஆண்டவருக்கு எது தகுதி? அடக்கம். சரியா? கூறுபு தரக்கூடிய பகுதி தகுதி. ஓகே, அப்போ நீங்கள் வேற்றுமையை நல்லா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். எனவே வேற்றுமையில் எப்படி கேட்பாங்கன்னு கேட்டால், அதாவது இப்போ ஆண்டவருக்கு அழகு அடக்கம் இங்கு இடம்பெற்றுள்ள கூறுபின் பொருள் கேட்டிருக்காங்க பாருங்க. இது உருபு, அதில் உள்ள வசனம், அதில் உள்ள பொருள் கேட்டிருக்காங்க. சரியா? சில நேரம் வந்து எத்தனையாவது வேற்றுமைன்னு கேட்கலாம். சரியா? அப்போ அந்த மாதிரி மாறி மாறி கேட்கலாம். அப்போ நீங்கள் எப்படி வேற்றுமையில் ரெடி ஆகணும்னு கேட்டால், குறிப்பிட்ட வேற்றுமை, எத்தனையாவது வேற்றுமை, அது என்ன பொருள், என்ன உருபு, ஒவ்வொரு வேற்றுமையில என்னென்ன பொருள்கள் இருக்கின்றது, அது எப்படி எப்படி மாறி வருது, எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளணும். சரியா? இப்போ நம்ம இந்த கடைசி கிளாஸ்ல எல்லாத்தையும் நம்ம ஆழமாக படிக்க இயலாது. சரியா? இப்போ இதுக்கான விடையை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியுது. எப்படி இருந்தீங்கன்னா சில நேரம் அந்த வசனத்தோட யோசிச்சிங்கனாலே சரி. இப்போ அப்புறம் ஆண்டோருக்கு அழகு அடக்கம்னா பகை வருமா? பகைக்கும் ஆண்டோருக்கு அழகு அடக்கம் சம்மந்தப்படுதா? இல்ல சார். ஓகே. அதே போல கொடை ஆண்டோருக்கு அடக்கம் ஏதாவது கொடுக்கறதோட சம்மந்தப்படுதா? இல்ல இல்ல சார். சார். ஆண்டோருக்கு அடக்கம் நட்போட சம்மந்தப்படுதா? இல்ல சார். முறையோட சம்மந்தப்படுதா? இல்ல சார். ராமனுக்கு நண்பன் குகன், இது என்ன பொருள்? நட்பு. ஆ, ராமனுக்கு குகன் ராமனுக்கு குகன் ராமனுக்கு அன்பை கொடுத்தான், இது என்னது? இதை கொடை. கொடுக்கிறது கொடுக்கிறது கொடை பொருள். பாம்புக்கு கீரி பகை, பகை. பகை பொருள். பயன். சரியா? அப்ப எனவே இங்க தகுதிங்கிறது என்னன்னு கேட்ட நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். ஆண்டோருக்கு அடக்கம், ஆண்டோருக்கு அழகு அடக்கம்ங்க தகுதி. அதே மாதிரி நீங்க வேற ஒரு சொல் சொல்லுங்க. தகுதி பொருள் வேற ஒரு சொல் சொல்லுங்க. மாணவர்களை வச்சு சொல்லுங்க. இது ஒரு ஒழுக்கம். மாணவர்களுக்குரியது ஒழுக்கம். ஒழுக்கம். விளங்குதா? ஓகே, விளங்கிச்சா சார் பிள்ளை? முறைக்கு சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு இப்போ இதே விளங்கலைன்னா பிள்ளைகள், உங்களுக்கு விளங்கலைன்னு வைங்களேன், அந்த என்ன வசனத்தோட சம்மந்தப்படுத்த நிறைய கேள்வி வரும். எனவே நீங்க கொஞ்சம் பொருத்தி பார்க்கணும். ஐயோ, அந்த வசனத்துக்குள்ள போகணும். இது எப்படி பொருந்தது, இதை விட்ட அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்க உங்களுக்கு அந்த பகுதி விளங்கலைனாலும் இந்த இடைச்சொல்லும் அப்படிதான். நீங்க அந்த வசனத்தோட அமைப்பை வச்சு அது என்ன உணர்த்துங்கிறத வச்சு என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரியா? விளங்குதா? சார் முறைக்கு சொல்லுங்க. முறைக்கு ஒரு ஆள் உதாரணம் சொல்லுங்க. முறைமை பொருளுக்கு முறைமை பொருள் கூறுப்புல எப்படி வரும்? எனக்கு தம்பி முறை, எனக்கு அவன் தம்பி முறை. இல்ல, அந்த முறை வராது, அது உறவு. முறை பொருள்னு ஒரு பொருள் இருக்கா கூறுப்புல? பாருங்க, முறை பொருள்னு ஏதாச்சும் இருக்கா? இல்லையே. அதுதான் அது. அப்ப அது இல்லாத பட்சத்துல எப்படி நம்ம அது மாதிரி சம்மந்தம் எல்லாம் போடுவாங்க. இல்லைங்கதா? அதனால கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் அதை டீப்பா இருக்கணும். என்னென்ன பொருள் எத்தனை கடகடன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வளர்த்துக்கொள்ளணும் விஷயத்தை. சரியா? அடுத்துக்கு போமா? ஓகே சார். ஓகே, அடுத்து கவனிங்க பிள்ளைகள். வேகமா போறேன் நல்லே. இல்ல சார். இல்ல நீ வேற வழியில் பிள்ளைகள் வேகமா போகணுன்னா அந்த விஷயத்தோட தான் போறோம். ஆனா கொஞ்சம் வேகமா போக வேண்டிய நிலைமை இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் விளங்காட்டி கேளுங்க, பிரச்சனை நான் சொல்லி தருவேன். ஆனால் ரொம்ப ஒரே இடத்துல நம்ம இருக்க இயலாது. நிறைய கேள்வி பார்க்கணும், விஷயங்கள் பார்க்கணும். ஓகே, அடுத்து கேட்டிருக்காங்க என்னது? இருதிணை ஐம்பால் மூவிடத்துக்கு பொதுவான வினை. தனிவினை, கூட்டுவினை,
என்ன பிள்ளைகள் சொல்லுங்க, விடைய சொல்லுங்க. இறுதினை ஐம்பால் மூவிடத்துக்கும் பொதுவான வினை. வியங்கோல் வினை. வியங்கோல் வினை. ஓகே. என்னது வியங்கோல் வினை? என்ன வியங்கோல் வினை? என்னது வியங்கோல் வினையோட தொடர்புபட்டது எது? ஜோடி ஜோடியாக தானே பார்க்குறோம் பிள்ளைகள். தன்வினை, பிறவினை, காரண வினை, முதல் வினை, துணை வினை. அந்த மாதிரி வியங்கோல் வினை எதோட சம்மந்தப்பட்டது? ஏவல் வினை, வியங்கோல் வினை. ஓகே. இப்போ ஏவல் வினைன்னு என்ன? ஒருவரை ஒரு விடயத்தை செய் அல்லது செய்யாதே என்கின்ற அடிப்படையில் ஏவுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஏவல் வினை. சரியா? ஓகே. அதுக்கு இன்னொரு பேர் என்னது? சாதாரண வினை. சரி, ஏவல் வினை நம்ம அப்போ தெர்நிலை வினைன்னு சொல்லலாம். அது நம்ம தெர்நிலை வினைன்னு சொல்லலாம். சரியா? சாதாரணமான வினையை நம்ம தெர்நிலை வினைன்னு தான் சொல்கிறோம். ஆனால் ஏவல் வினை, வியங்கோல் வினைங்களால நம்ம ஏவுவதற்கு பயன்படுத்துறது, அதாவது ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்னது? ஏவல் வினை. வியங்கோல் வினை என்றால் அது எப்படின்னு கேட்டால், ஒருத்தரை வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல், விதித்தல். விளங்குதா? வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல், விதித்தல். வாழ்க அமைச்சர் வாழ்க, அமைச்சர் ஒழிக, பின்னோட்டுக்கு விடை தருக, இந்த மாதிரி வருது தெரியுமா? இந்த க, இய, இயர் போன்ற விகுதிகளை வந்து வாழியர், வாழிய, வாழ்க நிரந்தரம், வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ், வாழ்க வாழிய, வாழிய வாழியவே, வாழிய வாழியவே, அது அதில் வந்து இய இயர்லாம் வரும். விளங்குதா? அந்த மாயண்ணை வந்திருக்காக, மாப்பிள்ளை முக்கச்சாமி வந்திருக்காக. அடுத்து என்னது? நாட்டாமை படத்தில் போடும் ஒரு சீன் ஒன்று. மற்றும் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. கடைசியான சொல்லுவார், வாமா மின்னல். வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி. என்னது அப்படி அப்படியே அதை இறுதின ஐம்பால் மூவிடுக்கு பொதுவான வினை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் பிள்ளைகள், இப்போ வாழ்க வாழ்க அப்படிங்கும்போது இப்போ திணை அடிப்படையில் பார்ப்போமே. சரியா? இப்போ மிருகங்கள் வாழ்க சொல்லலாமா? அதே போல திணை அடிப்படையில் பார்த்தா மாணவர்கள் வாழ்க உயர்திணைக்கு சொல்லலாமா? அதே போல ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், பால் அடிப்படையில் பார்த்தா ஆண்பால் என்னது? ராஜா வாழ்க, ராணி வாழ்க. சரியா? ஆசிரியர் வாழ்க, பலர்பால். சரியா? ஒன்றன்பால் என்னது? ஒன்றன்பாலுக்கு உதாரணம் சொல்லுங்க. பறக்கையில உரிமை, கிளி வாழ்க. சரியா? அடுத்து பலவின்பாலுக்கு ஒன்றன்பால், பலவின்பால், கிளிகள் வாழ்க. விளங்குதா? அப்போ ஐம்பாலுக்கும் சொல்லலாம். மூவிடத்துக்கு எப்படி சொல்லுவீங்க? மூவிடத்துக்கு மூவிடம் என்ன? தன்மை முன்னிலை படைக்க. நான் வாழ்க, நீ வாழ்க, அவர்கள் வாழ்க சொல்லலாமா? சொல்லலாதா? சொல்லலாம். ஆனா ஏவல் வினை அப்படி எல்லாம் இப்படி இறுதினை ஐம்பால் மூவிடத்துக்கு பொதுவா வராது. விளங்குதா? விளங்குதா? வா அப்படின்னா வான்னா இட அடிப்படையில் பார்க்கும்போது நீ வான்னு தான் சொல்லுவோம். அதே முன்னிலைக்கு மட்டும்தான் வரும். தன்மைக்கு வருமா? படற்கைக்கு வருமா? இல்ல. விலங்குதானே? என்ன சொல்ல வரேன்? விலங்குதா பிள்ளைகள்? ஓகே. சரியா? ஓகே. அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே. விகுதியாக காலம் உணர்த்தும் சொல். விகுதியாக விகுதி காலம் உணர்த்தும் சொல்னு வரும். சில எழுத்துக்கள் இருக்கு. சொல்லுங்க. 12வது என்ன சார் ஆன்சர் சொன்னீங்க? வியங்கோல் வினை. அதுக்கு விளக்கம் விளங்கிருச்சா? ஓ சார். ஓகே. அப்ப ஏன் விடைய கேக்குறீங்க? ஓகே ஓகே. இப்ப தெளிவா? டக்குன்னு கவரேஜ் கட். கவரேஜ். ஓகே 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 ஓகே. சாரி. விகுதி விகுதி காலம் உணர்த்தும் சொல். விடைய போடுங்க, விடைய போடுங்க. குயிக்கா போடுங்க. ஓகே. பாப்போமா? விடைய போட்டீங்களா? சரியா? ஓகே சார். விகுதி காலம் உணர்த்தும் சொல் என்பது பிள்ளைகள் காலம் உணர்த்துறது பிரதானம் எது? பகுதியா, விகுதியா, இடைநிலையா, சந்தியா, சாரியா? இது பகுபத உறுப்புகளை எது காலம் உணர்த்தும்? இடைநிலை. இடைநிலை தான். அதுக்கு பேரே வந்து காலம் காட்டும் இடைநிலைன்னு பேர் வைக்கிறோம். என்ன சொல்றோம்?
காலம் காட்டும் இடை. என்னென்ன காலம் இருக்குது? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ஓகே. எனவே இங்கு இப்போ நம்ம பார்க்குறோம் விதிவிலக்குன்னு ஒன்று தானே பிள்ளை. விதிவிலக்கு, விதிவிலக்குன்னு என்ன? என்ன விதிவிலக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மாறானது. இயற்கைக்கு ஒரு மாறானது விதிக்கு அல்லது நம்ம வளமைக்கு மாறாக மாறானதை விதிவிலக்குன்னு சொல்கிறோம். என்ன? ஓகே. விதிக்கு அப்பாற்பட்டது. ஓகே. அப்போ நம்ம சொல்கிறோம் இடைநிலை என்பது காலம் காட்டக்கூடியது. அது இடையில தான் வரும். சரியா? பகுதி காலம் காட்டாது. அது ஏவல் பொருளில் வரும். ஒரு வினைச்சொல்லாக இருக்கும். அது காலம் காட்டாது. விகுதி வந்து எனது திணைப்பால் என்னிடம் என்பவற்றை உணர்த்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில், சரியா, இங்கு பகுதியும் சில நேரம் காலம் காட்டும், விகுதியும் காலம் காட்டும். சரியா? அது போல அல்ல. அதாவது இடைநிலை போல அல்ல. இது கொஞ்சம் வித்தியாசமாக காலம் காட்டும். சரியா? பகுதி எப்படி பிள்ளைகள் காலம் காட்டும்? எப்படி பகுதி காலம் காட்டும்? பகுதி எப்படி காலம் காட்டும்? சொல்லுங்க பாப்போம். பகுதி எப்படி காலம் காட்டும்னு? இதெல்லாம் முக்கியமான விஷயம். நான் சொல்றதை பார்த்துக்கணும். இது வந்து கட்டாயம் வரக்கூடியது. இது அடிக்கடி வருது. யாராவது ஒரு ஆள் 100 பேர் இருக்கீங்க. பாவம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, வர்றதுக்கு முடியாமல் இருக்கும். 100 பேருக்கான லைசன்ஸ் தான். நான் இல்லை நிறைய பேர் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா லைசன்ஸ் எடுத்திருக்கலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. பகுதியின் இறுதியில வந்து சார் கூணா ரூணா டூனா வரைக்குள்ள ஆ அதுல இருக்கிற உகரம் கட்டு மெய் ரெட்டித்து காலம் கட்டு கூணா ரூணா டூனா கூட்டு டூனா பகுதியா இருக்கிறது. கூணா ரூணா டூனா சரியான எழுதுனது ஓம் குருடு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா சரி. வேணா? ஓகே. அதாவது பிள்ளைகள் இங்கு இப்போ பெரு அப்படின்னு இருக்கு. பெரு, சரியா? நகு அப்படின்னு இருக்கு. இது பழந்தமிழ் சொல் நகு. பெருங்கிறது நடைமுறையாக நம்ம பயன்படுத்துது. எனவே பெருகின்றான், சரியா? பெருகின்றான் என்ன காலம்? நிகழ்காலம். நிகழ்காலம். இதுல பெருகின்றான்ல உள்ள நிகழ்கால இடைநிலை என்ன? கின்று இன்று. ஓகே. அடுத்து பெருவான். பெருவான் இந்த பெருவான் இவ் 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 சரியா? பெற்றான். பெற்றான்ல இடைநிலை என்ன? இட் இற்றா. சார். பெற்றான பிரிச்சா? பெற்றான பெரிய பகுதிதான் இடைநிலை. விலங்களா? பகுதிதான் காலம். பெற்றான நீங்க இப்படி பிரிக்கலாது. பெரு பிளஸ் இட் பிளஸ்ன்னு பிரிக்கலாது. பெற்றான பிரிச்சு எப்படி வரும்? பெற்று பிளஸ் ஆன். எப்படி? பெற்று பிளஸ் ஆன். ஆணுங்கிறது என்னது? விகுதி. இதுல இடைநிலை இருக்கா? சார் எப்படி சார் பெற்றுன்னு வரும்? பெற்றுன்னு தான் வருது. விலங்களா? பெருசகான் வர பெரு பிளஸ் ஆனா பெறான்னு தானே வரும். பெற்றான்னு சொல்றேன் நான். இப்ப பெற்றானுங்கிறது வந்து என்ன காலம் பிள்ளைகள் சொல்லுங்க? அதைத்தான் நம்ம விஷயம் பார்க்கணும். பெற்றானுங்கிறது என்ன காலம்? இறந்த காலம். இறந்த காலம். பெற்றான் இறந்த காலம். எனவே இறந்த கால இடைநிலையில தானே வளமையா. இப்ப வந்தான் என்ன காலம்? இறந்த காலம். இறந்த காலம். அதுல கால இடைநிலை என்ன? கால இடைநிலை என்ன? இந்தித்து வருது. ஓகே. இங்க பெற்றான்கள பிள்ளைகள் இங்க என்ன பகுதி இரட்டிக்கும். பகுதி நீங்க சொன்ன மாதிரி பெருங்கிறது என்ன ஆகுன்னு கேட்டா, இப்போ வளமையா வந்து ஏவல் பொருளை தான் நம்ம பார்ப்போம். ஒரு வினையை நம்ம பகுதியா பிரிக்கும் போது ஏவல் பொருளை தானே வரும். இப்போ ஓடினான், அதுக்கான பகுதி என்ன? ஓடு. சரியா? ஓடு. அதே இறந்த காலமா பார்த்தா எப்படி வரும்? ஓடு பிளஸ் இன் பிளஸ் ஆன். இதுல கால இடைநிலை என்ன? இன் வந்து இறந்த கால இடைநிலையா இல்லையா? இன் இறந்த கால இடைநிலை. பேசுங்க. சரியா? ஓகே. ஆனா பெற்றான்கள பிள்ளைகள் என்ன ஆகுன்னு கேட்டா பாருங்க, நல்லா எப்படி மாறுதுன்னு பாருங்க. பெரு என்கின்ற என்னது வினை அடி. இந்த வினை பகுதி இரட்டிதுனா பிள்ளைகள் பகுதி முழுமை இரட்டிக்காது. பகுதிங்கிறது பகுதியில் உள்ள கடைசி எழுத்து என்ன? அதுல இந்த பெருங்களோட கடைசி எழுத்து என்ன? ரூ. ரூல உள்ள மெய் எழுத்து என்ன? இட். எனவே இங்கு ஏற்கனவே ரூ இருக்கு. எனவே பகுதி இரட்டிதுன்னா அந்த வினை அடியில உள்ள கடைசியில உள்ள அந்த மெய் இருக்கு தானே. பெரு அப்படிங்கிறதோட மெய் என்னது? கடைசி எழுத்துல உள்ள ரூ. இட்.
அப்போ இட்டு திரும்ப இருக்கா வந்து என்னன்னு வரும்? அதுக்கு முன்னுக்கு ஒரு இட்டு வந்து அது இரட்டிச்சா என்னன்னு வரும்? பெற்று. பெற்று. நகு நகு பிளஸ் ஆண் என்ன? நக்கான். 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 நக்கான்னா என்ன அர்த்தம்? என்ன பிள்ளை? நக்கான். நகு பிளஸ் ஆண் நக்கான் பழந்தமிழ் சொல். நகுதான் என்னது? சிரிக்க சிரிக்கிறது. மாட்டாதவன். சிரிக்காதவன். நக்கான் சிரிக்காதவன். என்ன ஜோக் சொன்னாலும் அவன் சிரிக்க மாட்டான், இப்படியே இருப்பான் உம்முன்னு. அப்ப இடுக்கன் வருங்கால் என்ன செய்யுங்க? இடுக்கன் வருங்கால் நகுக. நகுதல். நகுக என்ன? இடுக்கன் வருங்கால் நகுக என்னது? துன்பம் வரும்போது என்ன செய்யணுமா? சிரிக்கணும். எனவே நகு நக்கு நக்கான். பெரு பெற்று பெட்டான். சார் அந்த குறளை கொஞ்சம் சொல்லுங்க. இடுக்கன் வருங்கால் நகுக. ஏன் அது குறள் உங்களுக்கு? இப்ப திருக்குறள் தான் முடிஞ்சு. பொது அறிவு கேட்டீங்களா? ஆமா இந்த டைம்ல புரிஞ்சுக்கிறீங்களா? இடுக்கன் வரும் நகுன்னா இப்போ எக்ஸாம்னால கொஞ்சம் அது சிரிச்சுக்கிட்டே இருந்தால் சரிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க போல. ஓகே, அப்போ சுடு 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 சுட்டான். அப்போ இதெல்லாம் பாருங்க, ரூ டு இந்த மாதிரி எழுத்துக்கள், கு இவ்வாறா இருக்கக்கூடிய வினை அடி என்ன செய்யுன்னு கேட்டா எப்படி காலம் காட்டும்? இறந்த காலத்தை காட்டும்போது பகுதி இரட்டித்து காலம் காட்டும். இல்லைங்கடா, இப்ப பகுதி இரட்டித்து காலம் காட்டுறது விளங்கிச்சு என்னன்ட்டு. ஓகே, இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? சொல்லுங்க. டூ விடு விட்டான். சரியா? ஓகே, இப்போ கவனிக்க பிள்ளைகள், என்ன கேள்விங்க? பின்னொன்றால் பொதுவினை என்ன? சாரி, என்ன கேள்வி? விகுதியாக காலம் காலம் உணர்த்தும் சொல். விகுதி காலம் உணர்த்தும் சொல் அடுத்த வரும். ஏன்னா இப்போ பகுதியை நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா இந்த முறை விகுதி வந்தால் அடுத்த இந்த முறை என்னது? விகுதி வந்தால் பகுதி வரும், பகுதி வந்தால் விகுதி வரும். அப்படி அதுக்கு அடிக்கடி வருது இந்த கேள்வி, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இதில் விகுதி காலம் உணர்த்தினா பிள்ளைகள் நம்ம நான் என்ன சொன்னோம் பாருங்க, இடைநிலை மட்டும் காலம் உணர்த்த நிலையில இப்போ பகுதியும் காலம் உணர்த்துது. என்ன உணர்த்த போது? இப்போ விகுதியும் காலம் உணர்த்து. விகுதி காலம் உணர்த்தது என்ன சொல்லுதுல? வரும். ஏன் வரும் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்போ சுடுசோரை நம்ம பிடிச்சது, சுடுசோரை நம்ம 3 காலத்துக்கு மாற்றலாம் தானே? சுடுசோரை நிகழ்காலத்துக்கு மாத்திரம் என்னது? சுடுகின்ற சோறு. இறந்த காலத்துக்கு மாத்திரம் என்னது? சுட்ட சோறு. சுட்ட சோறு. எதிர்காலத்துக்கு மாத்திரம் என்னது? சுடும் சோறு. அப்ப சுடும் சோறு தானே. இப்ப சுடும பிரிங்க. சுடு பிளஸ் எங்க இடையில காண? இடையில எங்க இடைநிலை? இது சுடும் சோறு எதிர்காலத்துக்கு தானே காட்டுது. அப்ப எதிர்கால இடைநிலை வந்திருக்கணும். எங்க எதிர்கால இடைநிலை? இடைநிலை இருக்காதுல? இல்ல. அப்ப இடைநிலையின் வேலை எது செய்து? இப்ப விகுதி செய்யுது. இப்ப விளங்குதா விகுதி எப்படி காலம் உணர்த்துதுன்ட்டு? விளங்குதா? அப்ப இப்படிதான் பார்க்கணும். விளங்குதா? அப்ப அதன் அடிப்படையில் எது விட வரும். வரும் வரும். சரி, இப்ப 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 சில நேரம் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது இப்ப எச்சம் இருக்கு தானே? எச்சம்னா இப்ப குயில் கூவும். குயில் கூவும். சரியா? இது என்ன நடக்குது? குயில் கூவுங்கும் போது எதிர்காலம். என்ன பிள்ளைகள் கேட்டேன்? குருவி கூவும். குயில் கூவும். குயில் கூவும் என்பது என்ன காலம்? எதிர்காலம். எதிர்காலம். அதை எச்சமா மாத்துங்க. எதிர்கால எச்சமா. கூவும் குயில். என்னது? குயில் கூவும். கூவும் குயில். விளங்குதா? என்ன சொல்றேன் விளங்குதா? குயில் கூவுங்கிறது வந்து அந்த குயில் கூவுங்கல அந்த கூவும் என்னவா இருக்கு? முற்றா இருக்கு.
குயில் கூவுங்கையில் அந்த கூவுங்கிற சொல் என்னவா இருக்கு? வினை முற்றா இருக்கு. இருக்கா இல்லையா? சொல்லுங்க பிள்ளைகள். குயில் கூவுங்கையில் பிடிச்சது விஷயம் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அது என்னது? வினை முற்றா இல்லையா? பயனிலை வந்து வினை முற்றா இருக்கா இல்லையா? ஆ அதே மாதிரி கூவும் குயில் அப்படிங்கும்போது அதே கூவும் தான். இப்போ என்னவா இருக்கு? அதே சொல் தான் என்னவா இருக்கு? இப்போ கூவும் பொருளா குயில்கள் எச்சமா இருக்கு. சரி, அந்த எச்சம் தான் இங்க என்னது? இங்க நம்ம வருங்கிறது ஒரு எச்சம் தான். சரியா? விளங்குதா? இந்த எச்சம் என்ன செய்யுதுங்க? இந்த எச்சம் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டா, அந்த அதில் உள்ள தான் என்ன செய்யுதுன்னு கேட்டா, என்ன அந்த எச்சம் என்ன காலத்தை உணர்த்துது? அந்த இதுக்குள்ள அந்த விகுதி எச்சம் இருக்கக்கூடிய அந்த விகுதி இருக்கிற எச்சத்தின் விகுதி என்ன காலத்தை உணர்த்துது? எனவே விகுதி காலம் உணர்த்துன்னு வந்தா அது உங்கிற விகுதி மட்டும்தான் அப்படி உணர்த்தும். மற்றபடி வேற எந்த விகுதியும் அவனை போட்டு என்ன செய்யலாது? கால உணர்த்த செய்ய இயலாது. விளங்கிச்சா? விலங்குல சார் வெறும் வறுமை திரும்ப கொஞ்சம் சொல்லுமா? சார் சொல்லுங்க சொல்லுங்க. வரும் திரும்ப கொஞ்சம் விளங்கப்படுத்தி தெரியுமா? எப்படி வரேன் விலங்குல வரும். விலங்கு என்ன கேட்குறீங்க? அந்த 13ஆம் கேள்விக்கு ஆன்சர் வரும் வரேன் சார். அதுதானே இப்போ சொன்னேன். வெள்ளையர் அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். வருங்கிறது என்னது? விகுதி தானே. உம்ங்கிறது வந்து விகுதி தானே. எனவே வரும் முடியாத வரும் நாட்கள், வரும் நாட்கள், வரும் நாட்களில், வரும் நாள், வேற வரும் மழை. விளங்குது? எனவே இந்த வருங்கிறது வந்து உம்ங்கிறது வந்து என்னத்தை காலத்தை காட்டுது? எதிர்காலத்தை காட்டுது. ஆனா எதிர்காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை இல்ல, விகுதி தான் காலம் உணர்த்துது. விளங்குதா? ஓகே ஆ தெளிவா? ஓகே ஓகே ஓகே. பின்னொட்டுள் பொதுவினை இப்படியே போகணும். இப்படியே போகணும். என்னது? கடி இரண்டாவது வேற மாற்று விடைகள்? ஓகே. பொதுவினை என்ன? பொதுவினை என்றால் என்ன? இதெல்லாம் என்ன பிள்ளைகள் சொல்லணும்? செயற்படுபொருள் குன்றியவினையும் செயற்பொருள் குன்றாவினையாகவும் வருதுன்னா பேசுங்க. செயற்படு குன்றவினையாகவும் குன்றாவினையாகவும் வருது. செயற்படு பொருள் குன்றியவினை என்னன்னா செயற்படு பொருள் இல்லாதது. செயற்படு குன்றாவினை என்னது? ஒரு வசனத்துல செயற்படு பொருள் இருக்குது. விளங்குதா? இப்ப பாடம் படித்தேன் என்பது செயற்பொருள் குன்றியவினையா குன்றாவினையா? பாடம் படித்தேன். சரியா? ஓகே. நான் பாடம் படித்தேன் என்பது செயற்படு பொருள் குன்றாவினை. நான் படித்தேன் நான் படித்தேன் குன்றியவினை. நான் பாடம் படித்தேன்னு சொன்னாலும் என்னது? செயற்பொருள் குன்றாவினை தான். நான் படித்தேன்னு சொன்னாலும் குன்றாவினை தான். ஏன்னா நான் பாடம் படித்தேன்னா செயற்படு பொருள் வெளிப்பட்டு வருது. நான் படித்தேன் என்கின்ற போது செயற்படு பொருள் என்ன செய்யல? வெளிப்பட்டு வரல. அப்ப செயற்படு பொருள் வெளிப்பட்டு வந்தாலும் சரி, வெளிப்படாமல் வந்தாலும் சரி, அது என்னது? செயற்படு பொருள் குன்றாவினை. செயற்படு பொருள் குன்றிய வினைனா அந்த வாக்கியத்துல செயற்படு பொருள் இருக்கக்கூடாது. இல்லைன்னா மறைஞ்சும் வராது, வெளிப்பட்டு வராது தானே. இப்ப நான் நனைந்தேன், என்ன செயற்படு பொருள் இருக்கு? ஒன்றுமே இல்லை. விளங்கல? விளங்கல? அப்ப கேள்வி கேட்கணும். செயற்பொருள் கண்டுபிடிக்கிறது எதை நனைந்தேன்? விட வருதா? சிரித்தேன், எதை சிரித்தேன்? விட வருதா?
இல்ல. எனவே இல்ல. இதுதான் பிள்ளைகள் செயற்படு பொருள் குன்றிய வினை. இப்ப பொதுவினை என்றால் என்னன்னு கேட்டா, அந்த 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 அடிச்சொல் செயற்பொருள் குன்றிய வினைக்கும் வரும், குன்றா வினைக்கும் வரும். இதுல பாருங்க, அடி, இப்ப கடி, முடி, பிடி, குடின்னு இருக்கு. இப்ப கடி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா, இப்ப கடித்தேன், கடித்தேன், நான் கடித்தேன். அப்ப அது செயற்பொருள் குன்றிய வினையா, குன்றா வினையா? குன்றாத வினை. ஆ, குன்றாத அப்ப ஏன் குன்றா வினை? எதை கடித்தேன்? திரள். பழத்தை கடித்தேன். சரியா, பழத்தை கடித்தேன். செயற்படுப்புள் அங்க இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அதுல செயற்படுப்புள் இருக்கு. அப்ப அது அப்ப செயற்படுப்பு இருக்கு. அதே அது பொதுவினையில ரெண்டுக்கும் வரணும். இப்ப கடி அப்படிங்கிறத வேற செயற்படு பொருள் குன்றிய வினைக்கு மாத்தேலுமா? அதாவது ரெண்டு சின்ன வித்தியாசம் தான். அதாவது இப்ப பாருங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப இப்ப முடின்னு வைங்களே, முடி, முடிங்கிற எடுத்துக்கிட்டா, நான் முடித்தேன். எதை முடித்தேன்? பாடத்தை நான் பாடத்தை முடித்தேன். நான் பாடத்தை படித்து முடித்தேன். நான் முடித்தேன். அதே கவனிங்க, அதே கவனிங்க. அப்ப இத்தனை தானே வந்திருக்கு, முடி பிளஸ் இத்தனை வந்திருக்கு. அதே முடி பிளஸ் இந்து வந்தா முடிந்தேன்னு வரும். இப்ப முடிங்கிற அந்த அடிச்சொல் இத்தனா வந்தா முடித்தேன்னு வருது, இந்தனா வந்தா முடிந்தேன்னு வருது. எனவே அந்த முடி இத்துவரையில முடித்தேன்ங்கிறது செயற்பொருள் குன்றிய வினையா, குன்றா வினையா? செயற்பொருள் குன்றா வினை. குன்றா வினை. முடித்தேன். எதை முடித்தேன்? பாடத்தை முடித்தேன். சரியா? வேற ஏதாவது சொல்லுங்க, நல்ல பொருத்தமா. முடித்தேன், வேலையை முடித்தேன். சரியா? வேலை முடிந்தது, வேலை முடிந்தது. இப்ப முடிந்ததுன்னு தானே வந்திருக்கு, முடிந்தது. அப்ப முடிந்ததுங்கிற முடிந்தது இந்த நான் தான் வந்திருக்கு. எனவே இந்த இடத்துல கேள்வி கேளுங்க, செயற்பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கு. எதை முடிந்தது விட வருதா? இல்ல. அப்ப விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? விளங்குதா? அப்ப இது செயற்படு பொருள் குன்றிய வினை. முடிந்தது, முடித்தேன்கிறது செயற்படு பொருள் குன்றாவினை. எனவே முடிங்கிற அடிச்சொல் செயற்பொருள் குன்றிய வினைக்கு வருது, செயற்பொருள் குன்றாவினை ரெண்டுக்கு வருதா இல்லையா? அதே போல அடித்தேன், அடித்தேன்ங்கிறது வந்து செயற்பொருள் குன்றிய வினையா இல்லையா? அடித்தேன், எதை அடித்தேன்? இதையும் கேளுங்க, எதை அடித்தேன்? பந்தை அடித்தேன். அதே இந்த நான் போடுங்க, அதை செயற்படு பொருள் குன்றிய வினைக்கு மாத்தேலுமா? இயலாது. சரியா? உதாரணமா அதை மாற்றவே இல்லை, அதுனா அடித்தது. சரியா? அது மாற்ற இயலாது. ஓகே. அதே போல பிடித்தேன், எதை பிடித்தேன்? எதை? முயலை. முயலை பிடித்தேன். சரியா? பிடிந்தேன்னு ஏதாச்சும் இந்த நான் போட்டால் அது செயற்பொருள் குன்றிய வினைக்கு மாற்ற இயலுமா? அதை இல்ல சார். குடித்தேன் அதை குடிந்தேன் அல்லது செயற்பொருள் குன்றிய வினை தான் குடித்தேன். எதை குடித்தேன்? தண்ணீரை குடித்தேன். அதை செயற்பொருள் குன்றிய வினைக்கு மாற்றலுமா? இல்ல சார். அப்ப இதுல எது பொதுவினை? முடி. முடித்தேன், முடிந்தது. முடித்தேன் என்பது செயற்பொருள் குன்றா வினை, முடிந்ததுங்கிறது செயற்பொருள் குன்றிய வினை. தெளிவா? அதுதான் என்ன சொல்றோம், பொதுவினைன்னு சொல்றோம். விளங்கிச்சா? அதாவது ஒரு குறிப்பிட்ட வினைச்சொல் செயற்பொருளை ஏற்றும் வரும், ஏற்காமலும் வரும். வினை அடி. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பொதுவினை. இது சம்டைம் சிறு குறிப்புக்கும் வரலாம். சரியா? தெளிவா பிள்ளை? பார் என்ற துணைவினை முயற்சித்தல் என்ற பொருள் இடம்பெற்ற வாக்கியம். பார் என்ற துணைவினை முயற்சித்தல் என்ற பொருள் இடம்பெற்ற வாக்கியம். விடைய போடுங்க. இது ரொம்ப முக்கியம். முதல் வினை துணைவினை நல்லா பார்த்துட்டு போயிருங்க. நீங்க பார்த்துட்டு போக வேண்டிய முறையில் இப்போ கேளுங்க, நான் சொல்றது விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க. ஏற்கனவே படிப்பிச்சேன், இப்போ சொல்றேன், வரும். ஓகே, பாப்போமா? விடைய போட்டீங்களா? இலக்கணம் படிச்சு கொடுக்குறேன். இலக்கணம் ரைஸ் எடுக்கணும்.
ஓகே பாருங்க, பார் என்ற துணைவினை முயற்சித்தல் என்ற பொருள். அப்ப நான் சொன்ன நினைப்பில் துணை முதல்வினை துணைவினை எதன் அடிப்படையில் நம்ம முதல்வினை துணைவினை பிரிக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒரு ஆள்? ம்? முதல்வினை துணைவினை என்ன? முதல்வினைக்கு வரவிலக்கணம், துணைவினைக்கு என்ன வரவிலக்கணம்? இதெல்லாம் சிறுகுறிப்புக்கு வர வாய்ப்பு இருக்கு. முதல்வினைன்றது அடிப்படை பொருளை தந்தா அது முதல்வினை. அப்படி சோட்டா எழுதல்மா பிள்ளைகள் சிறுகுறிப்புக்கு அடிப்படை பொருளை தருவது முதல்வினை அப்படின்னு சொல்லலாம். அப்ப துணைவினைக்கு கவனிங்க பிள்ளைகள், கூட்டு வினையில் சரியா, கூட்டு வினையில் முதல் உறுப்பாக வந்து சரியா, முதல் உறுப்பாக வந்து தனது அடிப்படை பொருளை உணர்த்தினால் அது முதல் வினை. அல்லது தனியா ஒரு வினை வந்தாலும் அது முதல் வினை தான். பார்த்தேன்னா பார் அப்படின்னு வந்து சரியா. கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தனது அடிப்படை பொருளை உணர்த்தாமல் பிரிதொரு பொருளை உயர்ச்சித்தால் என்னது? துணைவினை. சரியா கவனிங்க, ஒரே சொல் தான், வெவ்வேறு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது வேறு. ஒன்று அடிப்படை பொருளை உணர்த்தும், இன்னொன்று சொல் ஒன்று தான், ஆனால் அது வேறு பொருளை உணர்த்தும். விலங்குத இப்போ பாருங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ பார் அப்படிங்கிறதுக்கான பார் அப்படிங்கிறதுக்கான நேரடி அர்த்தம் என்ன? விசுவல். ஏன்னா பார்வை, ஒளி, ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்வை விசுவலோட சம்மந்தப்படும், காட்சியோட சம்மந்தப்படும், கண்ணால பாக்குறதா பார்னு சொல்லுவோம். ஒத்துக்கொள்றீங்களா? எனவே அந்த பார் என்ற துணைவினை, அப்ப துணைவினையா இருந்தா அந்த அந்த வினை கூட்டு வினை முதலாவது உறுப்பாக வருமா, ரெண்டாவது உறுப்பாக வருமா? ரெண்டாவது உறுப்பாக வரும். எனவே ரெண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை உணர்த்துமா அல்லது பிரிதொரு பொருளை உணர்த்துமா? பிரிதொரு பொருளை உணர்த்தும். எனவே நல்ல கூட்டு வினை இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை உணர்த்தா பிரிதொரு பொருளை உணர்த்தணும். விளங்குதா? அப்ப நல்லா கவனிங்க, மைக்க மீட் பண்ணுங்க. எனவே இங்க கவனிங்க, புதுச்சட்டையை போட்டு பார்த்தேன். என்ன செய்றாரு? புதுச்சட்டையை போட்டு பார்த்தேன். அப்ப இதுல உள்ள கூட்டு வினையை சொல்லுங்க. போட்டு பார்த்தேன் கூட்டு வினை. போட்டா போட்டு பார் ரெண்டு வினை வரும். ஓகே. கவிதை ஒன்றை எழுதி பார்த்தேன், அதுல உள்ள கூட்டு வினை எழுதி பார். கால் தவறி விழ பார்த்தேன், இதுல உள்ள கூட்டு வினை பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்த்தேன், ஆராய்ந்து பார். குடியிருப்பதற்கு ஒரு வீடு பார்த்தேன், அது கூட்டு வினை, அது தனி வினை, ஒரு வினை தனியா வந்திருக்கு. ஓகே. அப்ப இதுல ரிஜெக்ட் எதை முக்கியமா ரிஜெக்ட் பண்றது எது? அஞ்சாவது ரிஜெக்ட் பண்ணும், மிச்சம் 4. அப்ப சுமை குறையும். சரியா கவனிங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம் பாக்குறது. அப்ப பாருங்க, புதுச்சட்டையை போட்டு பார்த்தேன். சரியா, அப்ப கூட்டு வினையில் இருந்தாலும் அந்த அர்த்தத்தோட சம்மந்தப்படுத்த அதை நம்ம முதல் வினை துணை வினைன்னு பார்க்கணும். சரியா, அதாவது அது என்ன சொல்றது, அந்த அர்த்தம். சரியா, சில நேரம் முதலாவது வந்து அடிப்படை பொருளை என்ன சொல்றது, முதலாவது வந்தாலே அடிப்படை பொருளை தான் உணர்த்தும். இன்னொன்று ரெண்டாவது வர்றது எல்லாமே அடிப்படை பொருளை உணர்த்துமாங்கிறது சிக்கல் ஒன்று இருக்கு. சரி, விதி விலக்கா. இப்போ பாருங்க, நான் புதுச்சட்டை போட்டு பார்த்தேன்னா இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். என்ன சொல்றது, அப்போ முதல் வினை துணை வினை நம்ம பிரிக்கிறது இல்லை. கூட்டு வினைன்னு வந்தா அந்த கூட்டு வினைக்கு இடையில கூட்டு வினைன்னு வந்துட்டா பிள்ளைகள் அதை தனித்தனியாக பிரிக்கலாது. உதாரணமா விழ பார்த்தேன் அப்படிங்கிறத நான் விழுந்தேன் பார்த்தேன்னு பிரிக்கல் மாத்திரம் தனித்தனியா விழ பார்த்தேன் தான். விலங்கு என்ன சொல்றேன்ட்டு, இப்ப தம்பி அவனை காட்டி கொடுத்தான். அப்ப அவன் தம்பி காட்டினான், தம்பி கொடுத்தான்னு தனித்தனி வாக்கியமா மாத்தலாம் அதை இயலாது. சரியா விளங்குதா? அப்ப பாருங்க, அந்த அந்த ஐடியாவோட இங்க பாருங்க. புதுச்சட்டையை போட்டு பார்த்தேன், கவிதை ஒன்றை எழுதி பார்த்தேன், கால் தவறி விழ பார்த்தேன், பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்த்தேன், குடியிருப்பதற்கு வீடு 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 பார்த்தேன். சரியா, அப்ப பாருங்க, இப்ப எது விட நீங்க சொல்லுங்க, முதல்ல விடையை சொல்லுங்க, அதுக்கு பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். கவிதை ஒன்று எழுதி பார்த்தேன். அதான் விட, அதான் பிள்ளை விட மூன்றாவது விட. பாருங்க எப்படி நீங்க இருக்கீங்கன்னு பாருங்க. பாருங்க, புதுச்சட்டை போட்டு பார்த்தேன்னா நீங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்க போயில உங்களை என்ன செய்வீங்க, ட்ரெஸ் போட்டு பார்க்கறதுக்கு ஒரு ரூமுக்கு போகலாம் தானே, நம்ம போய் போட்டு பார்க்கலாம். போட்டு கண்ணாடியில பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? பார்க்கலாமா? போட்டு பார்க்க தானே உள்ளுக்கு போறீங்க, போட்டு பார்க்க கண்ணில் தானே பார்ப்பீங்க. அப்ப அந்த பார்த்தல் பொருள் தானே அதுக்குள்ள இருக்கு, அது வருமா விட? இப்ப கவிதை ஒண்ணு எழுதுனீங்க. சரியா, என்ன ஒரு கவிதை எழுதுனீங்க. அவள் சிரித்தாள், அவள் கன்னத்தில் குழி விழுந்தது, நானும் அவளை பார்த்து சிரித்தேன், என் வாழ்க்கையே குழியில் விழுந்தது. கவிதை. சரியா, ஓகே. அப்ப அந்த கவிதையை எழுதிட்டு பார்ப்பீங்களா? நல்லா கவிதை வேணும்னா எழுதி பார்க்கலாமா கவிதையை கண்ணால?
ஓ பார்க்கலாம். எழுதிட்டு பார்க்கலாம். நான் கவிதை எழுதினேன், நான் கவிதையை பார்த்தேன். பார்க்கலாம் தானே? ஓ சார். ஓகே. பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்த்தேன். அப்போ பிரச்சனைகளை ஆராய்ந்தேன். அந்த பிரச்சனைகள் என்ன செஞ்சேன்? பார்த்தேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தேன், ஆராய்ஞ்சேன். பார்க்கலாமா பார்க்கலாம் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எழுமா எழதா சார். ஏலாம். குடியிருப்பதுக்கு ஒரு வீடு பார்த்தேன். பார்க்கலாம் தானே? வீடு பார்க்குறேன். இந்த வீடை பார்க்குறேன். ஓகே பார்க்கலாம். அப்போ நான் விழ பார்த்தேன் என்றால், கால் தவறி விழ பார்த்தேன் என்றால், நான் போய்கிட்டு இருக்கையில எனது டக்குன்னு கால் தவறிடுச்சு. இப்போ விழ பார்த்தேன்னா விழுவதற்கு இந்த சைடில் போய் விழுவோமா, அந்த சைடு விழுவோமா, என்னது அப்படின்னு பார்த்து அந்த பார்க்குறதா? கண்ணில் பார்க்குறீங்களோ இல்லை? இல்ல சார். என்னது விழுவதற்கு? விழுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி. வாய்ப்பு. ஓகே. இப்போ பாருங்க பிள்ளை, இப்போ ஓகே, உங்களுக்கு முதல் வினை துணைன்னு விளங்கிடுச்சு. இப்போ என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டா, பார் என்ற துணைவினை முயற்சித்தல் என்ற பொருள் இடம்பெற்ற வாக்கியம். முயற்சித்தல். சரி 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 சரி, கொஞ்சம் குழப்பம் தான். இப்போ என்னது? பார் என்ற துணைவினை முயற்சித்தல் என்ற பொருளில் இடம்பெற்ற வாக்கியம் கேட்டிருக்காங்கன்னா, ஓ சார், அப்புறம் இந்த அர்த்தம். சரி அப்படி பார்த்தால் சரி. சரியா? புதுச்சட்டையை போட்டு பார்த்தேன், கவிதை ஒன்றை எழுதி பார்த்தேன், கால் தவறி விழ பார்த்தேன், பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்த்தேன், குடியிருப்பதற்கு ஒரு வீடு பார்த்தேன். ஓகே. சின்ன ஒரு கரெக்ஷன் கேட்டால், அப்படி பார்த்தா சரியா? அப்படி நேரடியாக பார்த்தா வந்து கவிதை ஒன்றை எழுதி பார்த்தேன் தான் சரி. சரி, எழுதி பார்க்குறதுன்னு இந்த இடத்துல என்னது? அந்த பொருளில் தான் வருது. என்னது? எழுதி முயற்சிக்கிறது. முயற்சிக்கிற பொருளில் தான் வருது. சரி சரி சரி, சாரி, எந்த மிஸ்டேக் தான். சரியா? நான் இப்படி பார்த்துட்டேன் நான். சரியா? ஓகே. அப்போ எது விடையா வரும்? ரெண்டாவது தான் விடையா வரும். சரியா? ஓகே ஓகே. அடுத்ததுக்கு போங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு நீங்கள் விடையை சொல்லுங்கள். சரியா? இப்போ நீங்கள் நூமான் சட்ட புக்கில் பாருங்கள், கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு நிறைய இருக்குது முதல் வினை துணை. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மேலே உள்ள உதாரணம் கீழே, அதை முதல் வினைக்கு தனியாக கொடுத்துருப்பார், துணை வினைக்கு தனியாக கொடுத்துருப்பார். அதை கொஞ்சம் பார்த்துட்டு விளங்கிட்டு போங்கன்னா, இதில் உள்ள கீழே கொடுத்துருக்காங்க 5 கேள்வி, 5 விடை இருக்குது தானே? அந்த 5 விடையில எல்லாம் இந்த விடையெல்லாம் எதில் உள்ளது? அதில் உதாரணமாக போடுறது தான் எல்லாமே. நல்லா பாருங்க, நல்லாவே இந்த உதாரணங்கள் அதில் உள்ளது. ஏன்னா அவர் பேப்பர் எடுக்கணும்னால அவர் இதில் இருந்தால் விடையாக போடுவார். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சரியா? ஓகே. இடைச்சொல். சரியா? கவனிங்க பிள்ளைகள், அங்கே சின்ன ஒரு மிஸ்டேக் விட்டேன் நான். அந்த முதல் வினை துணை வினை சொல்லும்போது அந்த அங்கே சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ண, அதான் நான் கொஞ்சம் மாற்றி தான் விளங்கப்படுகிறேன் நான். சரி, அந்த கூட்டு வினைன்ற ரெண்டாவது உறுப்பாக வந்து எல்லாமே அப்படி தான் வந்திருக்கு. போட்டு பார்த்தேன், எழுதி பார்த்தேன், எல்லாமே கூட்டு வினையாக தான் வந்திருக்கு. சரியா? ஏன்னா அந்த இடத்துல அந்த ரெண்டாவது விடத்தான் கேட்டால் எழுதி பார்த்தேன்னா அந்த பாருங்கிறது என்ன செய்யுதுன்னு கேட்டால் அந்த முயற்சித்தல்ங்கிற பொருளாக வந்திருக்கு. சரியா? அது தெளிவாயிடுச்சு தானே? அது ஓகே ஓகே. இடைச்சொல் முற்றுப்பொருளிடம் பெற்ற வாக்கியம். முற்றுப்பொருளிடம் பெற்ற வாக்கியம். இது இடைச்சொல். இடைச்சொல்ல நம்ம என்னன்னு பார்க்குறோம்? என்ன சார் விளங்கல? இடைச்சொல் அதாவது தத்தம் பொருளுக்கு இடைச்சொல் நான் கேட்டேன். ஓ அதுக்கு என்ன அர்த்தம்? தத்தம் பொருளுக்கு இடைச்சொற்கள் ஏன் அதுக்கு பேரு? தண்ட குறிப்பால பொருள் பெறாது. அதாவது தத்தம் பொருளுக்கு இடைச்சொல்லாம் பிள்ளைகள் கவனியா எழுதுகிட்ட. இப்போ சாதாரணமாக இப்போ உவமை உருவு இருக்கு, வேற்றுமை உருவு இருக்கு, இதெல்லாம் இடைச்சொல்லா இல்லையா? எல்லாம் இடைச்சொல் தான். ஆனால் தத்தம் பொருளுக்கு இடைச்சொற்கள் கேட்டால் இந்த வேற என்ன இடைச்சொற்கள் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஓ ஏ மட்டும் தான் இதெல்லாம் வரும். ஏன்னா இது வந்து வசனத்தோடு சேர்ந்து வரும்போது அதுக்கு அந்த வசனத்தையோட பொருத்தி பார்க்கும்போது அது ஒரு பொருளை உணர்த்தும். சரி, அப்போ இடைச்சொல் முற்றுப்பொருள் இடம்பெற்ற வாக்கியம்னா, இப்போ எடுத்துக்கிட்டா எச்ச பொருள் எப்படி வரும்? நானும் வந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சந்திப்புக்கு நானும் வந்தேன் என்ன அர்த்தம்? இன்னொருவரும் வந்திருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா இன்னொருவர் வந்திருக்காருன்னு அர்த்தம். ஓகே. அப்புறம் எல்லோரும் வந்தார்கள்னா முற்றுப்பொருள். அதுக்குள்ள எல்லாமே அடங்கிட்டாங்க. எல்லாமே அடங்கிட்டாங்க அதுக்குள்ள. சரி, அதுக்குள்ள எல்லாமே. அடுத்து எல்லோரும் வரவில்லைனா எதிர்மறை பொருள். நல்லா இல்லை, எல்லோரும் வரவில்லை. இல்லைன்னு வந்தாப்புல அது எதிர்மறை பொருளா வந்துடாது. எல்லோரும் வரவில்லைனா சிலர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் இன்வைட் பண்ணேன், ஆனால் எல்லோரும் வரல. அப்போ கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைங்கடா? அப்போ அது எச்ச பொருள்.
விளங்குதா? அந்த மாதிரி எச்சப்பொருள், முற்றுப்பொருள். சொல்லுங்க, ஒவ்வொரு பொருளாக சொல்லுங்க. உண்மை மட்டும் பார்ப்போம். உண்மையில் உள்ள பொருள்கள் சொல்லுங்க. முற்றுப்பொருள் இருக்கு, எச்சப்பொருள் இருக்கு. எதிர்மறை பொருள் எப்படி வரும்? கற்றெடுத்தாலும் மழை பொய் பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. பாருங்க, அது மழை பெய்தும்னா இந்த இடத்துல எதுல முடியும்? அது பெய்தும்னா, மழை பெய்தும்னா அது என்னது? மழை பெய்தும் புழுக்கம் குறைந்ததுன்னு அந்த அடுத்த வசனம் பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமா? நெகட்டிவ். நெகட்டிவா வரும். அப்ப அதை யோசிங்க. அப்ப அது அந்த வந்து நெகட்டிவ்க்காக தான் அது அந்த வந்தாலே அது நெகட்டிவா தான் அந்த வசனத்தை மாத்தும். படித்தும் அப்ப எனக்கு ஒன்று நடைபெறும், இன்னொன்று நடைபெறாதா? நடைபெறாதுன்ட்டு படித்தும். சரியா? முடிங்க. இந்த பாடத்தை எவ்வளவு படித்தும் எனக்கு விளங்கி திருப்தி விட்டதுன்னு அடையாது. சொல்லலுமா? விளங்கி விட்டதுன்னு முடியுமா? விளங்கவில்லைன்னு முடியுமா? விளங்கவில்லை. விளங்கவில்லை. விளங்கவில்லை அப்படின்னு அர்த்தம். விளங்குதா? அப்ப அப்படிதான் வரும். சரி, அதே மாதிரி இப்போ நம்ம அதில் சுதாரணம் போட்டிருக்கோமா? களவும் கற்றுமற பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படிங்கும்போது களவும் களவும் கற்றுமறன்னு என்ன அர்த்தம்? களவை கற்றுட்டு மறந்துன்னு அர்த்தமா? பிச்சை புகினும் கற்கை நன்னா பிச்சை எடுத்து படின்னு அர்த்தமா? கவனிங்க, நல்லா புரிதல் இருக்கணும். ப்ளீஸ் சம்டைம் இதே வந்தாலும் ஒரு கேள்வியா. அதாவது களவும் கற்றுமறனா களவு கற்கக்கூடியதா கற்கத்தகாததா? களவு எடுக்கிறது இது இழிவு பொருள் சார். கற்கத்தகாதது. அப்ப களவு கற்கத்தகாதது. சரி, அப்ப களவு அப்ப கற்கத்தகாதது. எனவே அப்படி அது கற்கற்கான சூழ்நிலை வந்து என்ன செய்யணும்? அதான் என்ன செய்யணும்? மறந்துடணும். அப்ப களவும் அப்படின்னு களவும் மட்டும் வைங்க. களவும் அப்படின்பது களவை கற்றுமறல. களவும் கற்றுமறனா என்னது? அது கற்கத்தகாதது. சரியா? விளங்குதா? அப்ப அது எதிர்மறையா தான் சொல்றோம். அதே மாதிரி பிச்சை புகினும் கற்கை நன்றேனா பிச்சை எடுக்கிறது சரியான விஷயமா? இல்ல சார். இல்ல. அப்ப பிச்சை புகினும் கற்கை நன்றேனா பிச்சை எடுப்பது என்னது? பிச்சை எடுப்பது கூடாது. பிச்சை எடுப்பது வந்து இழி செயல் அப்படின்னு அர்த்தம். அது நெகட்டிவ். ஆனா என்ன செய்யுது? அந்த இடத்துல அது வந்து ஒரு 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 வளமையா ஒரு பொன்மொழியாக அல்லது ஒரு பழமொழி மாதிரி சொல்லும்போது அது அப்படி சொல்றோம். விளங்குதா? அது அந்த அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக. ஆனா அது தரக்கூடிய பொருள் வந்து எதிர்மறை. விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? ஆ. ஓ சார். அப்ப அது அதை என்ன சொல்றேன்னு கேட்டா அந்த புரிதல்ல தான் இருக்கு நம்ம. சரியா? இப்ப கடதாசியாலும் பூக்கள் செய்யலாம் அப்படின்னா உம்முடைய சொல் முற்றுப்பொருள் தானே கேட்டிருக்கான். கடதாசியாலும் பூக்கள் செய்யலாம்னா அது முடிஞ்சிருச்சு அந்த விஷயம். இல்ல, வேற பொருள். வேற என்னத்துல செய்யலாம்? பூ பிளாஸ்டிக்லயும் செய்யலாம், அல்லது வேற எதுல செய்யலாம்? பிளாஸ்டிக்ல துணியில செய்யலாம். துணிலையும் செய்யலாம். அப்ப கடதாசியாலும் பூக்கள் செய்யலாம்னா அது முற்றுப்பொருள் வருமா? எச்ச பொருள் வருது. ஆ, இல்ல மலை முழுமையாக நின்றதும் புறப்படுவோம்னு என்ன பொருள் வந்திருக்கு? முற்றுப்பொருள். நல்லா கவனிங்க. முற்றுப்பொருளா எச்ச பொருள் சார். எச்ச பொருளா? நின்றதும் புறப்படுவோம். உடனடித்தன்மை. உடனடித்தன்மை பிள்ளைகள், உடனடித்தன்மை. சரி, அது முடிஞ்சு அது செய்யறது. நான் வீட்டுக்கு சென்றதும் தூங்கி விடுவேன். என்னது? போனோன்னா செய்யறது. விளங்குதா? விளங்க என்ன சொல்றேன்ட்டு? அது கெஞ்சி கேட்டாலும் தரமாட்டான் அப்படின்னா என்ன பொருள்? அவன் கெஞ்சி கேட்டாலும் தரமாட்டான். சாதாரணமா சொன்னாலும் தரமாட்டான். விளங்குதா? அப்ப அது என்னது? எதிர்மறை. என்னது? கெஞ்சி கேட்டாலும் தரமாட்டான்னு என்னது? கெஞ்சி கேட்டாலும் எதிர்மறை பொருள். கெஞ்சி கேட்டாலும் தரமாட்டான். தருவான்னு வருமா? இல்ல. இல்ல. விளங்குதா? அப்ப இதுல விளங்குதா? அப்ப இது வந்து விளங்கப்படுத்துற புரிதல்ல தான் இருக்கு. இந்த விஷயம் என்னத்த சொல்ல வருதுன்ட்டு. தெரிந்தவர்கள் யாரேனும் வந்திருக்கிறார்களா அப்படின்னா என் பொருளா? நல்ல நல்லா யோசிங்க. யாரேனும் எச்ச பொருளா? யோசிங்க யோசிங்க. யாரேனும் அந்த மாற்று பேர் போடுறாங்களா? இல்ல. இப்ப நீங்க இந்த உம்மளோட ஒவ்வொரு பொருளா சொல்லிட்டு வாங்களே. திடக்குறிப்பா சார்? திடக்குறிப்பின்மை. தெரிந்தவர்கள் யாரேனும் வந்திருக்கிறார்களா? யாராவது. சரியா? வாயில் வந்த எல்லாவற்றையும் பேசலாம்னா எல்லாவற்றையும்னா அது எல்லாம் வந்துருதா இல்லையா? முற்றுப்பொருள். முற்றுப்பொருள். அப்ப இதை விட
அஞ்சாவது. அஞ்சாவது விட. விளங்குதா பிள்ளைகள்? விளங்குதா நான் சொல்ற விஷயங்கள் ஒண்ணுனா? ஓகே. ஓ சார். பின்னொன்றுள் செயற்படுபொருள் தொக்கிய வாக்கியம். அப்பா படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பா கதையோட்டத்தில் கலந்து விட்டார். அப்பா கதையில் மூழ்கிவிட்டார். அப்பா கதை அப்பா கதையால் கவரப்பட்டார். அப்பா கதையோடு ஒன்றி விட்டார். என்ன கேட்டிருக்காங்க? செயற்பொருள் தொக்கிய வாக்கியம். என்ன சரியா? அந்த பாஸ் பேப்பர் வச்சிருக்கீங்களா? அது எழுத்து பிள்ளைகள் கொஞ்சம் இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? தொக்கிய வாக்கியமா தொக்கா வாக்கியமா? சார் தொக்கான தானே வரும். பாருங்க, நீங்க அதை பாருங்க பேப்பர் கொஞ்சம். சரி, அதை பார்ப்பேன், விடையை பார்ப்பேன். அப்பா படித்துக் கொண்டிருக்கிறார். அதில் செயற்பொருள் தொக்கியதா அல்லது தொக்காதா? செயற்பொருள் குன்றியதா குன்றாதான் கேட்டிருக்காங்க. எதை எதை படித்துக் கொண்டிருக்கிறார்? புத்தகத்தை புத்தகம். அப்ப என்னது செயற்பொருள் பொருள்? தொக்கா. தொக்கிய பாருங்க, தொக்கா செயற்பொருள் இருக்குதுன்னு அதுல. ஓம். பாருங்க, நம்ம குன்றிய குன்றிய வினை குன்றா வினை நம்ம பார்த்துட்டு திடீர்னு எப்படி போட்டாங்க? சார் ஓ தொக்கின்னு தொக்கா சொன்னா வாக்கியம்னா மறந்தேனா இருக்கு, ம் தொக்கிய வாக்கியம்னா இல்ல செயற்படு அந்த பொருள் அந்த அப்படியா? கன்ஃபியூஷனை தான் நம்ம பார்க்கணும். இப்ப குன்றிய வினை என்னது? செயற்படு பொருள் செயற்படு பொருள் இல்லாது. இல்லாது. குன்றா வினைனா செயற்படு பொருள் இருக்குது. இப்ப தொக்கிய வாக்கியம்னா தொக்கியனா செயற்படு பொருள் தொக்கியதுன்னு என்ன அர்த்தம்? செயற்படு பொருள் இல்லை. இல்ல. குன்றியதா? தொக்கா வைக்கிற செயற்படு பொருள் குன்றாது. இருக்கிறது. விளங்குதா? அப்பா அப்ப என்ன கேட்டிருக்காங்க? செயற்பொருள் குன்றியது கேட்கலாம், குன்றா கேட்க தொக்கிய தொக்கான்னு வந்திருக்கா? பார்ப்போம், விடையை பார்ப்போம். இப்போ விடையில 4 வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒன்று மட்டும் சரியா இருக்கும். அப்போ நம்ம விடையை பார்த்தா என்ன கேள்வின்னு பார்த்துடலாம் தானே? அப்பா படித்துக் கொண்டிருக்கிறார். அதுல செயற்பொருள் குன்றியதா குன்றாதா? எதை படித்துக் கொண்டிருக்கிறார்? பத்திரிகையை புத்தகத்தை. படித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப செயற்பொருள் இருக்கா இல்லையா அதுல? இருக்கு. இருக்கு. ஓகே. அப்பா கதையோட்டத்தில் கலந்து விட்டார். எதை கலந்து விட்டார்? இல்ல. இல்ல. அப்பா கதையில் மூழ்கிவிட்டார். எதை மூழ்கிவிட்டார்? இல்ல அப்பா கதையால் கதை. கவரப்பட்டார். எதை கவரப்பட்டார்? இல்ல அப்பா கதையோடு ஒன்றி விட்டார். அப்ப என்ன கேள்வி என்ன இப்ப? தொக்கியா தொக்கிய தொக்கா. ம்? செயற்பொருள் தொக்கா. தொக்கா வாக்கியம். தொக்கா. செயற்பொருள் தொக்காத வாக்கியம். விளங்குதா? ம். பாருங்க, எப்படி இதுல எப்படி மாணவர்கள் குழம்புவாங்கன்னு சொல்லுங்க. மாணவர்கள் சிலபஸ்ல படிக்கும்போது என்னன்னு படிச்சிருப்போம்? செயற்பொருள் பொருள் குன்றிய குன்றிய வாக்கியம், வாக்கியம். செயற்பொருள் பொருள் குன்றாத வாக்கியம். குன்றா வாக்கியம். இதுல தொக்கா தொக்கியங்கையில வருதா உங்களுக்கு? அது தொக்கியனா செயற்பொருள் குன்றியதா தொக்கா என்னன்னு ஒரு கன்ஃபியூஷன் வருதா இல்லையா? ஓம் சார். அந்த கன்ஃபியூஷன் ஏற்படுத்துறது தான் அவங்களோட வேலையை. பேப்பர் எந்த அளவு தூரம் கஷ்டமாக இருக்கோ அதான் அவங்க பெருமைப்படையலும். பேப்பரை வந்து செய்கிறது எப்படி செய்யுங்கன்னு பார்ப்போன்னு தான் ஒரு கேள்வியை மயக்கமாக போடுவாங்க. அப்போ யாருக்கு இது மயக்கமாக இருக்கும்? ஒவ்வொரு தலைப்பு படிக்காதவங்களுக்கு. அந்த தலைப்பை விளங்காதவங்களுக்கு, இதுதான் அப்படின்ட்டு விளங்காதவங்களுக்கு இல்லை, படிக்காதவங்கள படிப்பான் எல்லாம் இலக்கணம் எல்லாமே படிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் என்னன்னு கேட்டால் புரிஞ்சு படிக்கிறது இல்லை. அந்த விளங்குதா? வாட்ஸ்அப்பில் விளங்காத இலக்கணம் அதை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும், நல்லா ஃபீல் பண்ணி இது உள்ளுக்கு ஆழமாக போய் பார்க்கணும். வசனத்தோட வசனமாக கலந்து பார்க்கணும். அப்போ தான் கண்டுபிடிக்கலாம். விளங்குதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஓகே. நானும் இன்றைக்கு தான் பேப்பரை பார்க்குறேன். நான் முன்கூட்டியே பார்க்கல. 2025 நம்ம அன்றைக்கி செஞ்சோம், அப்புறம் விட்ட குறை பாருங்க. அப்போ அதனால கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். சரியா? சார், ஓ அத திரும்ப தொக்கிய வாக்கியத்தை கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் விளக்கமா. அதாவது தொக்கியனா தொக்குதல் நானது தொக்கிய தொக்கா. அப்போ நல்லா போட்டுக்கோங்க பாருங்க. தொக்கிய தொக்கானா அப்போ இதை நேரடியாக போவோம். தொக்கியங்கிறது குன்றிய குன்றான்னு மாத்தோமே. தொக்கிய வாக்கியம்னா குன்றியதா குன்றாயா? குன்றிய குன்றிய. குன்றிய தொக்கியனா குன்றிய, தொக்கானா குன்றாத வாக்கியம். குன்றா. அப்ப தொக்கியங்கள கடைசியில் ஆனா வருது, குன்றியையிலும் கடைசி எழுத்து என்ன வருது? ஆனா வருது. தொக்காங்கையில ஆவணா வருது, குன்றாவில் என்ன வருது? ஆவணி ஆவணா வருது. அப்ப விளங்கிச்சா? இப்ப நீ தொக்கியனா குன்றிய, தொக்கானா குன்றா, அப்படியே வச்சுங்க. அப்ப நீங்க குழப்பம் வராது. விளங்குதா? சரி சார். ஓகே. அந்த டெக்னிக்கை தான் நம்ம அது சும்மா விளங்காது தான். விளங்குற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ரூட்டை போட்டுக்கிட்டோம்னா ஈஸி. சரி, அடுத்த கேள்விக்கு போமா? சரி சார். எதிர்மறை இடைநிலை மூலம் எதிர்மறை வாக்கியமாக்கத்தக்கது.
விடைய போடுங்க. என்னிடம் அந்த புத்தகம் இருக்கிறது. அவள் பாடங்களை நன்கு விளங்கி கொண்டாள். இந்த கட்டுரை நன்றாக எழுதப்பட்டுள்ளது. அவன் நாளை என்னை சந்திக்க வருவான். இது எங்கள் ஊரில் உள்ள பெரிய குளம். சொல்லுங்க. விடைய போடுங்க, விடைய போடுங்க. ஓகே. பதினேழுக்கு ஆன்சர் என்ன? ஆ 17க்கு ஆன்சர் பார்த்துமே இப்போ என்ன கேட்டிருந்தாங்க? பின்னொரு செயற்பொருள் தொக்கா வாக்கியம் என்ன? தொக்கா வாக்கியம் என்ன? எது விட? முதலாவது முதலாவது விட. மற்றதெல்லாம் முதலாவது. தொக்கிய வாக்கியம். முதலாவது விட. சரியா? ஓகே. எதிர்மறை இடைநிலை மூலம் எதிர்மறை வாக்கியமாக்கத்தக்கது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதில் நல்லா விளங்கிக் கொள்ளணும். எதிர்மறைன்னா என்ன? நெகட்டிவ் தானே. இப்போ நெகட்டிவ் ஆக்குறதுக்கு ஓ ஒரு சார். சொல்ல ஒரு சொல்ல நெகட்டிவா எதிர்மறையாக மாற்றுறதுக்கு சில நுட்பங்கள் இருக்கு. உதாரணமாக இல்லை என்கின்ற இது என்ன? இல்லைங்கிறது என்ன என்ன பேர் சொல்ல அழைக்கலாம்? எதிர்மறை வினை. இல்லை, அல்ல, இதெல்லாம் என்னது? எதிர்மறை வினை. எதிர்மறை வினை. இது இல்லை அல்லங்கிறது எதிர்மறை வினை. எனவே எதிர்மறை வினை மூலமாகவும் என்ன செய்யலாம்? ஒரு வாக்கியத்தை நெகட்டிவ் ஆக்கலாம் தானே, ஆக்கலாம். இன்னொன்று எதிர்மறை இடைநிலை மூலமாக ஆக்கலாம். என்ன இடைநிலை? ஆ ஆத் ஆத் மாட்டு மாட்டு ஆகிய இடைநிலை மூலமாகவும் என்ன செய்யலாம்? மாற்றலாம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கு இல்லை. சார் ஓ என்னன்னு எழுதியிருக்கீங்க? இதுலையா? ஓ சார். ஆத் மாட்டு. ஆவண்ணா ஆவணா இத்தனா மாட்டு. சரியா? ஓகே சார். ஆத் மாட்டு. சரியா? சார் ஓ இல் அல்லலாம் வராதா? இல்லை, சொல்கிறேன். இப்போ இந்த கேள்வியோட சம்மந்தப்பட்டு நான் பார்க்குறேன். சரியா? இப்போ இல் அல் அப்படிங்கிறதுலாம் வந்து பழந்தமிழோட சம்மந்தப்பட்டது. சரியா? அதை அப்படியே வைங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்தோட போகிறோம். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு குழப்பமாயிடும். இப்போ நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கவனி. நம்ம அதை கொஞ்சம் பிறகு பார்ப்போம். சரியா? கவனிங்க. இப்போ இந்த அல்ல எப்போ வரும், இல்லை எப்போ வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? விளங்குதா? அல்ல எப்போ வரும்னு கேட்டா பிள்ளைகள், ஒரு பெயர் பயனிலை வரும்போது, ஒரு வாக்கியத்தில் பெயர் பயனிலை வரும்போது என்னது? அல்ல வரும். பெயர் பயனிலை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன பெயர் பயனிலைனா? ஒரு பெயர் சொல் வந்து பயனிலையா வருமாங்க, அது பெயர் பயன். உதாரணம், பெயர் சொல் வந்து பயனிலையா வருமா? வினைச்சொல் தானே எப்பயும் பயனிலையா வரும். அது எப்படி பெயர் சொல் பயனிலையா வரும்? யோசிச்சிங்களா? இப்போ நான் ஒரு ஆசிரியர். நான் என்ன ஆசிரியர்? தமிழ் ஆசிரியர். நான் ஒரு ஆசிரியர். இதில் பயனிலை என்ன? ஆசிரியர். அப்போ அது பெயர் சொல் தானே. பெயர் சொல் எப்படி பயனிலையா வருது? ஒரு பெயர் சொல் வருமா பிள்ளைகள் பயனிலையா? நான் கவனிங்க. இங்கே நம்ம அதை பெயர் பயனிலைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டால், இப்போ தொக்குது தொக்கியன்னு பார்த்தோம் தானே. தொக்கியன்னு என்ன அர்த்தம்? மறைஞ்சிருக்கிறது. செயற்படுப்பது காணப்படாது, மறைஞ்சு இல்லை இல்லை, காணப்படும். செயற்பொருள் உள்ள தொக்கியன்னு என்ன அர்த்தம்? மறைஞ்சிருக்கிறது. ஓகே, கவனிங்க. மறைஞ்சு. என்னிடம் நான் ஒரு ஆசிரியர் என்கின்ற போது, அல்லது ராம்கி ஒரு ஆசிரியர் என்கின்ற போது, இந்த இடத்துல ஏ என்பவர் பி அப்படிங்கிற மாதிரி வரும். ஏ என்பவர் பி. அதாவது நான் ஒரு ஆசிரியர். நான் ஏ. யார் அது? ஆசிரியர். அவர் ஒரு ஆசிரியர். ஏ அவர் ஒரு ஏ என்பவர் பி அப்படிங்கிற மாதிரி வரும். விளங்குதா? ஓகே. இப்போ அவர் ஒரு ஆசிரியர் அல்லது நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார், அதுன்னு முழுமை. அப்போ இந்த இடத்துல எது மறைஞ்சிருக்கு? இருக்கிறார், இருக்கிறேன் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கா இல்லையா? எனவே அது மறைந்திருக்கிறதன் காரணமாக இப்போ எது வெளிப்பட்டு நிற்குது? இருக்கிறேன் இருக்கிறாருங்கிறது மறைஞ்சு அது அவர் ஆசிரியர் தான் வெளிப்பட இருக்கு. எனவே என்ன சொல்கிறாங்க? அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? அந்த பெயர் சொல்ல என்னன்னு சொல்லுவோம்? அந்த வினை மறைஞ்சிருக்கிற பெயர் சொல்ல தான் என்னன்னு சொல்லுவோம்? பெயர் பயனிலை. பெயர் பயனில்னு சொல்லுவோம். இப்போ விளங்கிச்சா? பெயர் பயனில் என்னன்னு விளங்கிச்சா? ஓகே. ஓம் சார். எனவே அந்த பெயர் பயனில் ஒரு வாக்கியத்தில் வரும்போது அல்ல தான் வரும்.
அவர் ஒரு ஆசிரியர் அல்லன்னு வருமா, அவர் ஒரு ஆசிரியர் இல்லைன்னு வருமா? அல்ல. அல்ல தான் வரும். விளங்குதா? விளங்குதா? ஓகே. இப்போ அந்த மாதிரி இது நல்ல புத்தகம் இல்லையா அல்லையா? அல்ல. அல்ல வரும். சரியா? அப்ப இல்லை எப்போ வரும்னு கேட்டா உண்டு இருக்கிறது. எப்படி? உண்டு இருக்கிறது என்கின்ற வினை முடியுது தானே. இருக்கிறதுக்கு இருக்கிறது வந்து நேர்மறையா எதிர்மறையா? நேர்மறை. நேர்மறை. அதை நெகட்டிவா மாத்தணும். எப்படி மாத்தோம்? இருக்கிறது இல்லைன்னு மாத்துவோம். உண்டு அப்படிங்கிறது என்னன்னு மாத்துவோம்? நெகட்டிவா மாத்தினா அதை சொல்ல அப்படியே மாறும். என்னிடம் பணம் இருக்கிறது, அதை நெகட்டிவா சொன்னா உங்களோட பணம் இருக்கா? இருக்கிறது. என்னிடம் நெகட்டிவா பணம் என்னிடம் பணம் இல்லை. இல்லை. அப்ப அந்த இருக்கிறதுங்கிற சொல் தானே இல்லைங்கிறது மாறுது. ஞாபகம் விளங்குதா உங்களுக்கு? இருக்கிறதுங்கிற அந்த ஒரு வினை பயனிலை தான் என்னவா மாறுது? இல்லைன்னு. இல்லைன்னு மாறுது. என்னிடம் பணம் உண்டு அப்படிங்கிற உண்டு தான் என்னவா மாறுது? என்னிடம் பணம் இல்லை. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இருக்கிறது உண்டு ஆகிய என்னது பயனிலைகள், வினை பயனிலைகள் வரும்போது அது நெகட்டிவா அந்த அந்த வருகின்ற அந்த சொற்றொடரை அல்லது வாக்கியத்தை எதிர்மறையாக மாற்றும்போது இல்லை வருமா அல்ல வருமா? இல்லை. இல்லை வரும். இல்லை. அப்ப அல்ல எப்ப வரும்? ஒரு வாக்கியத்தில் பெயர் பயனிலை வரும்போது என்ன வரும்? அல்ல. அல்ல அல்ல. வரும். என்னிடம் அந்த புத்தகம் இருக்கிறது, அதை நெகட்டிவா மாத்துங்க. என்னிடம் அந்த புத்தகம் இல்லை. இல்லை. அந்த புத்தகம் இல்லை. நல்லா கவனி. இன்னொன்னு இடைநிலையால, அதாவது இடைநிலைனா இடைநிலைங்கிறது ஒரு சொல்லோட இது இது உண்டு அல்லங்கிறது வாக்கியத்தோட சம்பந்தப்பட்டதுனே. இல்லைங்களா? இந்த இடைநிலையால எதிர்மறை உணர்த்துனா அது சொல்லோட சம்பந்தப்பட்டது. சொல்லுக்குள்ள தான் மாற்றம் ஏற்படும். எனவே நான் வந்தேன், அது நெகட்டிவா. நான் நாளை வருவேன், நான் நாளை வருவேன், அதை நெகட்டிவா மாத்துங்க. நான் நான் நாளை நான் வரமாட்டேன். நாளை வரமாட்டேன். வரமாட்டேன். எனவே வரமாட்டேன் என்கின்ற போது அந்த இடத்துல வரமாட்டேன் பிரிங்க. வா வா சக சக இர் பிளஸ் அ பிளஸ் மாட்டு பிளஸ் ஏன், இப்படித்தானே வரும். ஓ இந்த இடத்துல நெகட்டிவா மாத்துறது வந்து மாட்டுங்கிற அந்த என்னது எதிர்மறை இடைநிலை தான் என்ன செய்யுது, அந்த இதை மாற்றுது, எதை எதிர்மறையா மாற்றுது. விளங்குதா? ஓ சார். வருவேன் வரமாட்டேன். சரியா? விளங்குதா? வரும் வராது, வராதுங்கல ஆ வருது, வராது வரா இல்ல ஆத்து வருது. நாளை அந்த இல்ல நாளை அந்த பறவை வீட்டுக்கு வரான்னு ஆன்னு வந்தா என்னது ஆ. எனவே ஆ ஆத் மாட்டு ஆகியது என்னது எதிர்மறை இடைநிலைகள். விளங்குதா? அல்ல இல்லைங்கிறது என்னது எதிர்மறை வினைகள். இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை இல்லைங்கிறது என்னது எதிர்மறை வினை. அல்ல இல்லைங்கிறது அல்ல இல்லைங்கிறது என்னது எதிர்மறை வினை. எதிர்மறை வினை. சரியா? விளங்குதா? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னிடம் அந்த புத்தகம் இருக்கிறது, என்னிடம் அந்த புத்தகம் இல்லை. எனவே இது நெகட்டிவா எதை இது எப்படி வந்து நெகட்டிவ் ஆக்குது? இருக்கிறதுங்கிற சொல்ல இல்லை. அப்ப அது வந்து என்னது? அது இடைநிலை மூலம் எதிர்மறை ஆக்குதா? இல்லை. அந்த சொல் மாதிரி ஆக்குது. சரியா? அவள் பாடங்களை நன்கு விளங்கி கொண்டாள், அதை நெகட்டிவா மாத்துங்க. அவள் அந்த அந்த பாடங்களை விளங்கிக் கொள்ளவில்லை. சொல்லவில்லை. இல்லைங்கிற அந்த எதிர்மறை வினையின் மூலமாக காலம் இது எதிர்மறை ஆக்குது. இந்த கட்டுரை நன்றாக எழுதப்பட்டுள்ளது, அதை மாத்துங்க நெகட்டிவா. இந்த கட்டுரை நன்றாக எழுதப்படவில்லை. அப்ப நெகட்டிவ் எது? அந்த துணை என்னது எதிர்மறை வினை மூலமாக நெகட்டிவ் ஆக்குறோம். அவன் நாளை என்னை சந்திக்க வருவான். அவன் அவன் நாளை சந்திக்க வரமாட்டான். அப்ப இந்த இடத்துல வரமாட்டான்கிற இடைநிலைனாலயா அல்லது என்ன எதனால உணர்த்துது நெகட்டிவா? எதிர்மறை இடைநிலை. இடைநிலை மூலமா. அப்ப எதை விட? நான்காவது. சில நேரம் பிள்ளைகள் உங்களுக்கு இடையில உங்களுக்கு நல்ல அக்யூரேட்டா தெரிஞ்சுன்னு வைங்களேன். இந்த விட நாலாவது விட முதலாவதா வந்துச்சுன்னு வைங்களேன். முதலாவது அவன் நாளை என்னை சந்திக்க வருவான். அது உங்களுக்கு அக்யூரேட்டா தெரியுமா தெரியாதா? அதான் விடன்ட்டு தெரியும். அப்ப மற்ற நாளையும் வாட்சி கொண்டிருப்பீங்களா? இல்ல. உங்களுக்கு அதுதான் அக்யூரேட் தெரிஞ்சிருச்சுன்னா அது 100க்கு 100 இதுதான். இது வினையாளனை பேர் வந்தவனை மாற்றி ஏதாச்சும் வேற ஏதாவது வினையாளனை பேர் வருமா? அதான் அக்யூரேட்டா இருக்குன்னா அப்ப அதுதான் விடனா அடுத்ததுக்கு நம்ம போயிடணும். விளங்குதா? கன்ஃபியூசன் தான் பார்க்கணும். 100க்கு 100 இதுதான். நம்ம கீழே உள்ளதெல்லாம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ நம்ம அறிவுக்காக வாசிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் அப்படி முன்னுக்கு இப்போ 2வதுல வந்து அடுத்ததெல்லாம் வாசிக்க தேவையில்ல, 4வதுல வந்து அடுத்தது வாசிக்க தேவையில்ல. அப்படி டைம் மேனேஜ்மெண்ட்காக சொல்கிறேன். விளங்குதா? இப்போ இந்த 18 கேள்வி 18வது கேள்வி விளங்கிச்சா? ஓ சார். விளங்குதா? அவங்கள ஒரு குழப்பமாக தான் கேள்வி கேட்பாங்க. ஆனால் நம்ம குழம்பாமல் இருந்தோம்னா சரி. விளங்கிச்சா? ஓகே சார். ஓகே, பாருங்க 19வது கேள்வி பாருங்க. வாக்கிய இணைப்பின் போது பயனிலை தன்மை பன்மை வினைமுற்றாக அமையத்தக்க தனி வாக்கியங்கள். இதை விடைய போடுங்க பார்ப்போம். பிள்ளைகள் உங்களோட எக்ஸாம் முடிஞ்ச கையோட நம்ம அடுத்த பேட்ச்னா கிளாஸ் நடந்து கொண்டிருக்கு. அவங்க அடுத்த பேட்ச்க்கு கிளாஸ் செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது 2027க்கு 28க்கும். அப்படி உங்களோட சகோதரர்கள் இருக்காங்களா, தம்பி தங்கைகள் இருக்காங்களா, உங்களோட ஜூனியர்ஸ்? சார். பரிந்துரை செய்வீங்களா அந்த கிளாஸ் தொடர்பா நல்ல விஷயமா சொல்லி? ஓம் சார். ஓ ஆ சார். சார். பரிந்துரை சொல்ற கண்டிப்பா. அளவுக்கு கிளாஸ் இருக்கா? ஓ சார். ஆம் சார். ஓகே, அதை கண்டிப்பாக பரிந்துரை செய்யும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, கடைசியில் எல்லாம் கிளாஸ்க்குலாம் வருவாங்க. எக்ஸாம் முடியல நீங்கள் பாருங்களேன், கட்ட கட்ட கடன்னு என்ன செய்வாங்க குரூப்ல இருந்து, லெஃப்ட் ஆயிரும். அப்பாடா முடிஞ்சல லெஃப்ட் நமக்கு நல்ல ஆயிரும். விஷயம் அப்படின்னு அப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் இருக்காங்கன்னா நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அவங்க தான் இவ்வளோ இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஏற்கனவே உள்ள மாணவர்களோட சப்போர்ட் தான். அதனால் தொடர்ச்சியாக இருந்து கொஞ்சம் சப்போர்ட் தந்தீங்கன்னா இதை விடாமல் பிடிச்சி போகலாம். சரியா? அதுக்கு சப்போர்ட் தருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே சார். ஓகே ஓகே பிள்ளைகள், இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். வாக்கிய இணைப்பின் போது பயனிலை தன்மை பன்மை வினைமுற்றாக பாருங்க. சில குழப்பமாதி வசனத்தை நம்ம முதல்ல கேள்வி விலை சொல்லணும். வாக்கிய இணைப்பின் போது பயனிலை தன்மை பன்மை வினைமுற்றாக அமையத்தக்க தனி வாக்கியங்கள் கேட்டிருக்கு. சரியா? கொஞ்சம் வாசிங்க. அவனிடம் நல்ல அறிவு உள்ளது, அவனிடம் நல்ல குணங்கள் உள்ளன, நீ கவனமாக படிக்கிறாய் இல்லை, அவன் கவனமாக படிக்கிறான் இல்லை, நண்பன் உயர்கல்வியில் கவனம் செலுத்தினான், நான் உழைப்பதில் கவனம் செலுத்தினேன், எனக்கு சினிமா பார்ப்பது பிடிக்கும், என் நண்பனுக்கு சங்கீதம் கேட்பது பிடிக்கும், இட்லி எனக்கு பிடித்த உணவு, தோசை தம்பிக்கு பிடித்த உணவு. என்ன நடக்குதுங்க? என்ன கேட்டிருக்காங்க? வாக்கிய இணைப்பின் போது ரெண்டையும் நம்ம என்னது இணைக்கிறோம். பயனிலை வந்து தன்மை பயனிலை பன்மை. தன்மை பன்மை என்ன பிள்ளைகள்? தன்மை பன்மை சொல்லுங்க. தன்னை குறிக்கும். தன்மைனா தன்மை இடப்பொருள், தன்மைங்கிறது என்னது? நான் பன்மையில் வந்தா நாம். நாம் நாங்கள். சரியா? நாங்கள். நாம் நாங்கள்னு வரும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டையும் இணைக்கும் போது பயனிலை வந்து அந்த பயனிலை வருதுன்னு அந்த பயனிலை தன்மை பன்மையாக மாறுதான். அப்போ பாருங்க, அவனிடம் நல்ல அறிவு உள்ளது, அவனிடம் நல்ல குணங்கள் உள்ளன. அதை ரெண்டையும் சேருங்க. அவர்களிடம். ஆ அவனிடம் அவனிடம் வந்திருக்கு. நல்ல அவனிடம் நல்ல அவனிடம் நல்ல அறிவும் அவனிடம் குணங்களும் நல்ல அறிவும் உள்ளன. நல்ல குணமும் உள்ளன. சரி, அடுத்து நீ கவனமாக படிக்கிறாய் இல்லை, அவன் கவனமாக படிக்கிறான் இல்லை. நீயும் நீயும் அவனும் கவனமாக நீயும் அவனும் கவனமாக படிக்கிறதில்லை. ம் ஓகே, நண்பன் உயர்கல்வியில் கவனம் செலுத்தினான், நான் உழைப்பதில் கவனம் செலுத்தினேன். நண்பன் நண்பன் உயர்கல்வியிலும் நான் உழைப்பதிலும் கவனம் செலுத்தினோம். கவனம் செலுத்தினோம். இதுல இதுல பயனிலை என்ன? செலுத்தினோம். 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 செலுத்தினோம்னா அது தன்மையை ஒருமையா தன்மை பன்மையா? செலுத்தினோம்ன்ற எழுவா என்ன? தன்மை நாங்கள். நான் நாங்கள். நண்பன் உயர்கல்வி கவனம் செலுத்தினான், நான். அப்ப ரெண்டு பேர்ட்ட இது என்ன? நாங்கள் வரும். வைங்க அப்படி, அடுத்ததுக்கு வாங்க. எனக்கு சினிமா பார்ப்பது பிடிக்கும், என் நண்பனுக்கு சங்கீதம் கேட்பது பிடிக்கும். எனக்கு சினிமா பார்ப்பது, நண்பனுக்கு சங்கீதம் கேட்பது பிடிக்கும். இட்லி எனக்கு பிடித்த உணவு, தோசை தம்பிக்கு பிடித்த உணவு. எனக்கு ஓகே, அதை விடுங்க. இப்ப கவனிங்க பிள்ளைகள், இப்ப கவனிங்க. இப்ப இதுல வாக்கிய இணைப்பின் போது பயனிலை தன்மை பன்மை வினைமுற்றாக அமையத்தக்க தனி வாக்கியங்கள் தானே. சரி, இன்னொன்று, இந்த பாஸ் பேப்பர் யாரும் இருக்கா? நேரடியான புக்கா இருக்கா கையில்? நேரடியாக இது வந்து நிறைய பிள்ளைகள் உள்ளுக்கு எழுத்து பிள்ளைலாம் இருக்கு. சில நேரம் கேள்வியும் பிள்ளையாக வந்துடும். புக் இருக்கா கையில் யார்ட்டையும்? ஓம் பாஸ் சார். பேப்பர். ஓகே, அதில் கேள்வி பாருங்க. இது அதில் உள்ளதும் இதில் உள்ளதும் சேமாக இருக்கா, இல்லை வித்தியாசமாக இருக்கான்ட்டு.
ம் பாருங்க கொஞ்சம். சார் இது எந்த இயர் சார்? 25. போன வருஷத்துல உள்ளது. ஓகே. எதுவும் இப்போ பெரும்பாலும் சரியாக தான் இருக்கும். கவனிங்க. இப்போ இதெல்லாம் வாக்கி இணைக்காதீங்க. சரியா இணைக்காதீங்க. தான் சார். சரியாக தானே இருக்கு. ஓகே, இணைக்காதீங்க. சரியாக தான் இருக்குது. இப்போ பயனிலையை மட்டும் பாருங்கள். அவனும் நல்ல அறிவு உள்ளது, அவனும் நல்ல அறிவு உள்ளன. அப்போ ரெண்டுக்கும் பொதுவான பயனிலை என்னென்ன வரும்? உள்ளனன்னு வரும் தானே. எப்படி மாற்றலாம்? உள்ளனன்னு தானே வரும். அவன் நல்ல அறிவும் எனக்கு நல்ல குணமும் உள்ளன. ரெண்டையும் பன்மையில் தானே வரும். உள்ளனன்னு தானே வரும். ஓம் சார். ஓகே. நீ கவனமாக படிக்கிறாய் இல்லை, அவன் கவனமாக படிக்கிறான் இல்லை. அப்போ பயனிலை என்ன வரும்? படிக்கிறான் இல்லை தான். முன்னிலையில் உள்ளவர்கிட்ட என்னது படிக்கிறார்கள் இல்லைன்னு தான் வரும். நண்பன் உயர்கல்வியில் கவனம் செலுத்தினான், நான் உழைப்பில் கவனம் செலுத்தினேன். அப்போ ஒருத்தர் தானே சொல்றாரு. அப்போ அப்போ எப்படி பயனிலை வரும்? செலுத்தினேன். செலு ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லும்போது நான் செலுத்தினேன். வந்தேன், அவன் வந்தான், நானும் அவனும் வந்தோம். வந்தோம். அப்ப வந்தோம் அப்படின்னா வந்தோம் அப்படிங்கிற அந்த பயனிலையோட எழுவா என்னவா இருக்கும்? சாதாரணமா நாங்கள் வந்தோம்னு தான் சொல்லுவோம். நீங்கள் வந்தோம்னு சொல்லலுமா? அவர்கள் வந்தோம்னு சொல்லலுமா? ஏலாது. அப்ப எழுவா என்ன வரும்? தன்மை பன்மை. தன்மை பன்மை என்னது? தன்மை பன்மை என்னது? நான்கிறது தன்மை உரிமை, நாங்கள்ங்கிறது தன்மை பன்மை. அந்த ஐடியாவோட பாருங்க. எனக்கு சினிமா பார்ப்பது பிடிக்கும், என் நண்பனுக்கு சங்கீதம் பிடிக்கும். அப்ப பயனிலை என்ன வரும் கடைசியில? பிடிக்கிறது ஒரு விஷயம் தானே, பிடிக்கும் தான் வரும். பிடிக்க பன்மை அப்படின்னு மாற்றலாம் இல்லாது. இட்லி எனக்கு பிடித்த உணவு, தோசை தம்பிக்கு பிடித்த உணவு. அப்போ இந்த இடத்துல எப்படி வரும்? பிடித்த உணவு. இல்லை உணவு தான் பிடித்த உணவாக இருக்கிறது. இது இப்போ பெயர் பயனிலே வரும். விளங்குதா? அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்படி இப்போ அதன் அடிப்படையில் நான் இதுலேருந்து பார்க்கும்போது எது பொருத்தமாக இருக்குது? செலுத்தினோம் தானே பொருத்தமாக இருக்குது. அப்போ செலுத்தினோம் அப்படிங்கிறது பயனிலையாக வந்தால் எது எழுவாயா வரும்? நாங்கள். இப்போ நாங்கள்ங்கிறது தன்மை பன்மையா இல்லையா? விளங்குதா? அப்ப இங்க எழுவாய் தன்மை பன்மையை வந்து அங்க வினைமுற்றை வந்து செலுத்தினோம்னு வரும். அப்பதான் கேட்டிருக்கேன். இப்ப கேள்வி வாசிங்க. வாக்கி இணைப்பின் போது பயனிலை தன்மை பன்மை வினைமுற்றாக. அப்ப அந்த பயனிலை தன்மை பன்மை வினைமுற்றான எதை வச்சு நம்ம தீர்மானிப்போம்? விகுதியை வச்சு தீர்மானிப்போம். விகுதியை வச்சு, அந்த பயனிலையும் விகுதியை வச்சு. அப்ப அது விகுதி என்ன? செலுத்தினோம்ங்கிறது ஓம் விகுதி. ஓம் விகுதி எதுக்குள்ள வரும்? தன்மை பன்மைக்குள்ள தான் வரும். முன்னிலை பன்மைக்குள்ளேயோ அல்லது முன்னிலை உரிமைக்குள்ளேயோ பறக்கை உரிமைக்குள்ளேயோ பறக்கை பன்மைக்குள்ள வராது. அவ விலங்குதா பிள்ளைகள் எவ்வளவு நுட்பமா அந்த கேள்வியை அணுகணும்ட்டு விலங்குதா. அப்ப நம்ம இங்க இணைச்சிக்கிட்டுலாம் இருக்க தேவையில்ல. இவங்க இணைச்சு சொல்லல. நம்ம என்ன செய்யறோம்? நேரடியா பார்க்குறோம் பயனிலை எப்படி முடியுதுன்னு பார்க்குறோம். அதோட எதை எழுவாயை தொடர்புபடுத்துறோம். அந்த எழுவாய் வந்து தன்மை பன்மையா இருக்கா, தன்மை உரிமையா இருக்கான்னு பார்க்குறோம். அல்லது முன்னிலை உரிமையா இருக்கான்னு பார்த்துட்டு இது வந்து நாங்கள்னு தான் வரும். அப்ப தெளிவாயிருச்சா? யாருக்கும் தெளிவு இல்லாம இருக்கா பிள்ளைகள்? ஓகே. அடுத்து 20வது பார்ப்போமா? செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியாது எது? செய்வினை, செயற்பாட்டு வினை. செய்வினை என்ன, செயற்பாட்டு வினை அதை முதல்ல சொல்லிருங்க. செய்வினை என்ன? வரைவிலக்கணம் சொல்லுங்க. வினையை செய்யும் கர்த்தாவே அதன் எழுவாயாக அமையுமா? எனது செய்வினை எனப்படும். வினையின் பயன் கர்த்தாவை அல்லது எழுவாய் சேருமாயின் அது செய்வினை. சரியா நான் சொல்றது? அதான் செய்வினை. பாருங்க, இன்னும் குழப்பமா இருக்கீங்க. எழுவாய கர்த்தாவாக கொள்ளும் வினை செய்வினை. செயற்படு பொருளை கர்த்தாவாக கொள்ளும் வினை செயற்படு பொருளை எழுவாயாக கொள்ளும் வினை செயற்பாட்டு வினை. நல்லா கவனிச்சு, இது கட்டாயம் வரும் பிள்ளைகள். பாருங்க, ராமன் பிள்ளை வளைத்தான்ங்கிறத செய்வினை செயற்பாட்டு வினையா?
செய்வினை. ஆ செய்வினை. அப்போ ராமனுங்கிறது தான் எழுவாய், எழுவாய் தான் கர்த்தாவாக இருக்குது, அதாவது செய்வினை. செயற்படுப்புற எழுவானா வில் ராமனால் வளைக்கப்படுங்க, அங்கே செயற்படுப்புற ராமனால் ஓகே. அப்போ இதில் செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியாது கேட்குறாங்க. காந்தன் பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் செய்கிறான். செயற்பாட்டு வினையை மாற்றலாம்னு பாருங்க, ஒவ்வொன்றையும் பாருங்க. நீங்கள் விடையை போடுங்க இப்போ. பெரிய 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 வேலைகள் வேலைகள் எல்லாம் காந்தனால் செய்யப்படும். ம் அவன் தன்னை பெரிய ஆளாக கருதுகிறான். பெரிய ஆளாக அவன் தன்னை கருதுகிறான். அது வராது. அடுத்ததுக்கு பாங்க. வேட்டை பிரியர்கள் விலங்குகளை கொடூரமாக வேட்டையாடுகிறார்கள். வேட்டை பிரியர்களால் விலங்குகள் கொடூரமாக வேட்டையாடப்படுகின்றன. வேட்டையாடுகிறார்கள். ஊடகங்கள் அதிகாரிகளின் ஊழல்களை அம்பலப்படுத்துகின்றன. அதிகாரிகளின் ஊழல்கள் ஊடகங்களினால் அம்பலப்படுத்தப்படும். அதிகாரிகளின் ஊழல்களை ஊடகங்கள் அம்பலப்படுத்துகின்றன. ஊழல்கள் ஊடகங்களால் அம்பலப்படுத்தப்படுகின்றன. ஏன்னா ஊடகங்கள் அதிகாரிகளால் ஊடகங்கள் அதிகாரிகளின் ஊழல்களை அம்பலப்படுத்துகின்றன. அப்போ அம்பலப்படுத்துகின்றனங்கிறது செய்வினை. அம்பலப்படுத்தப்படுகின்றன வரும். அப்போ எப்படி வரும்? அதிகாரிகளின் ஊழல்கள் ஊடகங்களால் அம்பலப்படுத்தப்படுகின்றன. விளங்குதா? நீதித்துறை சில வேளையில் நிரபராதிகளை தண்டித்து விடுகிறது. அதை மாத்தினா சில வேளைகளில் நிரபராதிகளும் நீதித்துறையினால் தண்டிக்கப்படுவார்கள். தண்டிக்கப்படு அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ எது விட பிள்ளைகள்? இரண்டாவது. அவன் தன்னை பெரிய ஆளாக கருதுகிறான். அவ்வளவு, அதை மாத்த இயலாது. கருதப்படுகிறான்னு சொல்லலுமா? இல்ல. அப்ப இதை விட ரெண்டாவது. இப்ப விளங்கிச்சா பிள்ளைகள் எப்படி நம்ம விஷயங்களை நம்ம அணுகிக்கொள்றோம்ட்டு? நானும் இன்றைக்கி தான் அந்த பேப்பரை பார்த்தேன். நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கல. நான் 2025 ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கி அப்படியே செஞ்சுட்டு போயில பார்த்தாச்சு. இப்போ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் மயக்கமாக தான் வரும். சரி, கொஞ்சம் மயக்கமாக தான் வரும். ஏன்னா அதை கொஞ்சம் உள்ளுக்கு ஆழமாக போயிட்டோம்னா தயக்கம் இல்லாமல் விட எழுதிடலாம். சரியா? ஓகே. அப்போ நான் இந்த சின்னது மட்டும் இதுதான் சிக்கல். அதை கொஞ்சம் திரும்ப விளங்கப்படுத்தினேன் பிள்ளை. அந்த பார் என்ற துணைவினை அதில் கொஞ்சம் நான் மாற்றி சொல்லிட்டேன். சரி, என்னடா அது தனித்தனியாக நான் மாற்றலாம் இயலாது. ஏன்னா புது சட்டையை போட்டு பார்த்தேன்னா அது போட்டு அப்போ அந்த போட்டு பார்த்தல் வேலைண்ணா. இப்போ நான் சொன்னேன்னு கேட்டால் போடுதல் பார்த்தல் இல்லை. போட்டு பார்த்தல்னா என்னது? அது என்ன பொருள் வருது? போட்டு பார்த்தல்னா போடுதல். போட்டு பார்த்தல் என்னது? கொஞ்சம் என்ன சொல்றது, நல்லா கொஞ்சம் சொல்லுங்க. முயற்சி சரியா இருக்கான்னு போட்டு பாக்குறது. அதுதான் அந்த போட்டு பார்க்குறதுனா விளங்குதுண்ணே உங்களுக்கு? போட்டு பார்க்க கண்ணால் பார்க்குறதுல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறது, பரீட்சித்தல். ஏன்னா பரீட்சித்தல்ங்கிற போதெல்லாம் வருது. என்னதா? பரீட்சிக்கிறது. ஓகே. கவிதை ஒன்றை எழுதி பார்த்தேன் முயற்சித்தல். கால் தவறி விழ பார்த்தேன், அது என்னது? சாத்தியப்பாடு. விழுவதற்கான சாத்தியப்பாடு இருக்குன்னு அர்த்தம். விளங்குதா? பிரச்சனையில் ஆராய்ந்து பார்த்தேன்னு அர்த்தம். ஆராய்ந்து பிரச்சனையை பார்க்கல, என்ன அர்த்தம்? தொலைநோக்கு பார்வை. குடியிருப்பதுக்கு வீடு பார்த்தேன்னா நேரடியாக பார்க்கறது. விளங்குதா? அப்போ அந்த 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 முயற்சித்தல்ங்கிற பொருளை வரக்கூடியது ரெண்டாவது விட. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. சொல்லிவிட்டேன் கேள்வி வாசிக்காம. ஓகே. அதன் அடிப்படையில் நம்ம இந்த கேள்வியெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு தெளிவு ஒன்று வந்திருக்கா பிள்ளைகள்? அப்போ இன்னொன்று பிள்ளைகள், இப்போ நான் இதெல்லாம் வந்து சிறுகுறிப்பும் சரி, அதே போல் என்னது எம்சிக்யூக்கு வந்து அந்த கலப்பு வாக்கியத்தில் நிறைய பேருக்கு டவுட் ஒன்று இருக்குது. அது என்ன வகை வாக்கியங்கிறதுல கொஞ்சம் டவுட் ஒன்று இருக்கு. நான் படிப்பிச்சதில் வந்து நான் அறிஞ்சது விஷயம். சரி, அப்போ பாருங்க, இந்த கேள்வியை பாருங்களேன். பாருங்க, வெயிட். அடிக்கடி அது வந்துச்சு. வெயிட். பதினேழு 18 19 விடையில கேள்வியில பாருங்க. சார் அதுல 19ஆவதா இருக்கு. இல்லை அது சரி. அது கலப்பு வாக்கியம் தான் இருக்கு. நான் சொல்றது வேற விஷயம். கொஞ்சம் வெயிட். இந்தா பாருங்க, இதில் 19 கேள்வி பாருங்க. இதில் 2021 இருக்கலாம். பாருங்க, இதை பாருங்க, மேலே பாருங்க. 19 நான் ஆங்கிலம் படிக்க விரும்பியதே அப்பா பாடின வாக்கியத்தில் இடம்பெறும். ஆங்கிலம் படிக்க என்பது அந்த கீழே பாருங்க, நிரப்பி வாக்கியத்தொடர், வினைத்தொடர், பேரச்ச வாக்கியத்தொடர், வினையடைத்தொடர், சமநிலை வாக்கியத்தொடர்னு தலைப்பு இருக்கு தெரியுமா? இது கலப்பு வாக்கியத்தில் ஒரு வகைப்பாடுகள். நிறைய பேருக்கு அது இனங்கான்றதுக்கும் சிக்கல் ஒன்று இருக்கு. இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நிறைய பேர் நீங்க தானே இருக்கா இல்லையா? அந்த மாதிரி எப்படி இனங்கன்றதுன்னு ஒரு டவுட் ஒன்று இருக்கா இல்லையா? அப்ப கலப்பு வாக்கியத்துல அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருமா? ஓகே. கொஞ்சம் இருங்க.
கொஞ்சம் வெயிட். பிள்ளைகள் ஒரு 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 10 நிமிஷம் இன்டர்வல் எடுத்துட்டு படிப்போமா? இன்னும் பிரேக் ஒன்று. ஆம் சார். சின்ன பிரேக் ஒன்று எடுத்துட்டு படிப்போம். நான் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சின்ன பிரேக் ஒன்று எடுத்துட்டு படிப்போம். லைனில் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷத்தில் வாங்க. சரியா? சரி சார். ஓகே. ஓகே